பெயின்ஃபுல்லானது டைரக்ஷன், பெயின்ஃபுல்லானது. அதான அதை விரும்பி ஏற்றுக்கிட்டு செய்கிறோம். நடிக்கிறது மாதிரி ஒரு சுகம் எதுவுமே கிடையாது. என்ன சொன்னாலும் செய்யலாம். நான் லியோ பார்க்குறேன், ஜெயிலர் பார்க்குறேன்னா அந்த தன்மைக்குள்ளே தான் அந்த படத்தை பார்ப்பேன். அதை மகாநதியோட கம்பேர் பண்ணி பார்க்குற பைத்தியக்காரன் நான் கிடையாது. இப்போது டைரக்ஷன் தாட்டு எனக்கு இருக்கா, அந்த ஸ்கில் எனக்கு இருக்கா, க்ரியேட்டிவிட்டி சென்ஸ் எனக்கு இருக்கான்னு என்னையை நானே கேட்டுப்பேன். உங்களுக்கு அப்படி தோணுதா? நீங்கள் அந்த தோணும், பல தடவை தோணியிருக்கு. இப்போ ஒரு 4 நாளைக்கு முன்னாடி கூட ஒரு டைரக்டராக நீங்கள் அவுடேட்டடான ஒரு ஐடியாலஜி தான் இருக்கிறீங்கன்ற தாட் டைரக்டரானே தோணும். அவுட்டரில் இல்லை, நான் முதல்ல ஒரு டைரக்டரானே தோணும். கோட்டுன்னு ஒரு திரைப்படம் வரப்போகுது. ஆமாம், விஜய் அந்த படத்தில் செத்துருவார் கிளைமேக்ஸில் அப்படின்னு நான் சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? அப்படி இருக்குமா? விஜயை வந்து வில்லன் ஜெயிச்சிருவார் அப்படின்னு கதை இருக்குமா? இல்லை சார். வில்லன் ஜெயிப்பான்னு நம்பிட்டு போய் படம் பார்த்தோம்னா நம்ம அந்த ஆள் கிடையாது. ஆமாம், அந்த இடத்துல தான் நாங்கள் வேறுபடுறோம். எங்கள் படத்தை நீங்கள் கண்டுபிடிக்க முடியாது. இந்த படத்தில் யார் ஜெயிக்க போகிறா, யார் தோற்க போகிறா. நான் பருத்தி வீரன் திரைப்படத்தை பார்த்து முடித்த உடனேயே அன்றைய காலகட்டத்தில் முதல்வராக இருந்த கலைஞர் அவர் கேட்டார், அவன் என்னையா தப்பு பண்ணா அப்படின்னு கேட்டார். அவர்கிட்ட இந்த பதில் தான் சொன்னேன், நல்லவங்களுக்கு நல்லது தான் நடக்கும்னு ஏதாவது இருக்காயா அப்படின்னு. சரி, இப்போ பருத்தி வீரன் மிகப்பெரிய காதல் படம்னு சொல்கிறாங்க, நான் சொல்லலை. நீங்கள் சொல்லியா? நான் சொல்லலை, நான் வேறு சொல்கிறேன். லவ் சீன் எத்தனை இருக்குன்னு சொல்லுவேன். 2 சீன் தான் இருக்கும். முதல் முறையாக கருவேலங்காட்டுக்குள்ளே படுத்து கிடக்கிற பருத்தி வீரனை அவள் வந்து வம்பிழுத்து போகிற சீனும், கம்மா கரையில் அவகிட்ட சொல்லுவா ஒழுங்காக இருந்துக்கன்னு அவளை வான் பண்ணுற சீன். இங்கேருந்து ஜம்ப் பண்ணால் அந்த படி இருக்குது, கரெக்டாக போய் உழுவ மாட்டோன்னு தெரியுது. பெட்டு போடுங்கன்றேன் நான். பெட்டு போடுங்கன்னு அப்படி பார்க்குறாங்க. பெட்டு போடவா அப்படின்னு டைரக்டர் வந்தார். டைரக்டர் வந்து என்கிட்ட கேட்குறாரு, அந்த மாஸ்டராக இருந்தால் இப்படி நீங்கள் பதில் சொல்லியிருக்க முடியுமா? பெட்டு போட்டால் தான் பண்ணுவேணும். நான் ஒன்றே சொன்னேன், இவர் என்கிட்ட சொன்னது மாதிரி ரஜினி சார்கிட்ட சொல்லுவாரா? 2 விஷயந்தான். இப்போ என்னிடத்துல இன்னொருத்தவங்க இருந்தாங்கன்னா நான் 2 தான் சொல்லுவேன். இவர் இந்த தவறோட செஞ்சுருக்க மாட்டார், நான் நம்புகிறேன். ஒருவேளை செஞ்சுருந்தாரா, அவரை தூக்கில் போடுங்க. நேற்று வரைக்கும் என்னோடு இருந்தவர்கள் இன்றைக்கு என்னோடு தொடர்பில் இல்லைன்ற ஒரே காரணத்துக்காக அவர்கள் நண்பர்களாக இல்லைன்றது மறைச்சிட முடியாது. அவர் ஆக்ஷன் பண்ணிட்டாரு, ஆள் மேலே ஏற்றிட்டார், இவ்வளவு தான் செய்தி. இதுதான் இது வந்து செய்தி. இதில் என்னை பிடிக்காதவர்களுடைய செய்தி என்ன தெரியுமா? அவர் வேகமாக கார் ஓட்டி ஆக்சிடென்ட் பண்ணிட்டார், அவர் எப்பயுமே வேகமாக தான் ஓட்டுவார் அப்படின்றது ஒரு செய்தி. இன்னொருத்தன் தூரமாக நிற்கிறவன் என்ன சொன்ன தெரியுமா? அன்னைக்கு தண்ணி அடிச்சுட்டு ஓட்டினாருன்றான். இதுதான் இப்போ நடந்துகிட்ருக்கிறது. ஹாய் சார். ஹாய், எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அது கூட ஒரு உரையாடல் அப்படின்றப்போ. உங்களுடைய படைப்புகளுக்கு ஒரு மிகப்பெரிய ஃபேன். ஆல்ரெடி உங்களுடைய படைப்புகள்லாம் பார்த்துருக்கேன். இப்போ ரீவாட்ச் பண்ணிவிட்டு அந்த ஒரு ஃப்ரெஷ் எனர்ஜியோட ஐவ் கம் ஹியர் படங்கள் பற்றி நிறைய பேசணும் அப்படின்றதுக்காக. கண்டிப்பாக சார், உங்களை பற்றி நான் வந்து உங்களுடைய பேரை யோசித்தாலே உங்கள் கூடவே வந்துட்டு நீங்கள் கொடுத்த ஒவ்வொரு படைப்புகள்லேயும் ஒவ்வொரு கதாபாத்திரத்துடைய உயிர் இன்றைக்கு வரைக்கும் பல பேருடைய விசிட்டிங் கார்டாக இருக்குது. பிரியாமணி எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த முத்தழகு கேரக்டர் தான், டக்ளஸ் மறக்கவே முடியாது. சித்தப்பு அதே மாதிரி, சாரதா மேம் அதே மாதிரி. ஒவ்வொரு படத்துலையும் நீங்கள் கொடுத்துருக்குற கேரக்டர் இன்றைக்கு வரைக்கும் அவங்களுடைய அடையாளமாகவே உருவாகியிருக்கு. ஸோ இந்த கேரக்டர்ஸ் எல்லாம் எப்படி நீங்கள் வந்து ஃபைன் பண்ணீங்க இனிஷியல்? அதுவும் நீங்கள் பண்ண படங்கள் குறைவு அப்படின்னாலும் அதிகமாக பேசுகிற அளவுக்கு ஒரு ஒர்க் தான் கொடுத்துருக்கீங்க. ஸோ அந்த ஃபஸ்ட்டு இனிஷியல் ஸ்டேஜஸ்லேயே அதை பண்ணுறதுக்கான பக்குவம் எப்படி வந்துச்சு? கேரக்டர்ஸ் எப்படி நீங்கள் பண்ணீங்க சார்? நான் கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷத்துக்கு அப்புறம் நினைக்கிறேன். நான் 15 இயர்ஸ்க்கு அப்புறம் ஒரு ஸ்டுடியோவுக்கு வந்து நேர்காணல் கொடுக்குறேன். இதுதான் ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு. அது எனக்கே ஒரு புதுசாக இருக்குது. 2008, 2009 சரி, அதுக்கப்புறம் நான் எந்த ஸ்டுடியோவுக்கும் போகிறதில்ல. எல்லா இன்டர்வியூஸுமே என்னோடய ஆஃபீஸில் தான். சமீபத்தில் தான் உங்களுடைய நேர்காணல் ஒன்று பார்த்தனால ரொம்ப நல்லா இருந்தது. தேங்க்யூ சார். எனக்கும் இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்கள் கேட்ட கேள்வியிலேருந்து கேரக்டர்ஸ் வந்து பொதுவாக ஒரு எழுத்தாளனுக்கு எங்கேருந்து கேரக்டர்ஸ் வரும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கும், எழுத்தாளன்னா கதாசிரியர். கதாசிரியர் வந்து நிறைய புத்தகங்கள் படிப்பாங்க. அப்போ நீங்கள் சினிமாவில் கேட்டிங்கன்னாலே படிக்கிறவங்க ஜாஸ்தியாக இருப்பாங்க. வாசிப்பு பழக்கம் அதிகமாக இருப்பவர்களுக்கு வந்து கதாபாத்திரங்கள் நிறைய அவங்களுடைய உள்ளத்தில் இருக்கும். ஏன்னா ஒரு புத்தகத்தை படிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ஒரு புத்தகத்துக்குள்ளே எப்படியும் குறைந்தது ஒரு 20 கதாபாத்திரம் இருக்கும். 100 புத்தகம் படித்தாங்கன்னா என்ன ஆகுது? ஒரு 200. 1000 புத்தகம் படித்தவங்களுக்கு, பொன்னியின் செல்வன் மாதிரி புத்தகங்களை படிக்கிறவங்களுக்கு அப்படின்னா கதாபாத்திரங்கள் எப்பயுமே கூடிக்கிட்டே இருக்கும். எனக்கு சின்ன வயசுலேருந்து வாசிப்பு பழக்கம் கிடையாது. ஆனால் இன்னொரு பழக்கம் இருந்தது. என்னோடு பயணிக்கிற சக மனிதர்களை வாசிக்கிற பழக்கம் இருந்தது. அது ஒன்று இருந்துகிட்டே இருந்துச்சு. நான் பேசிக்காக வந்து என்னுடைய வீடு வந்து ரொம்ப தனியாக அமைஞ்ச ஒரு வீடு. தனியானா இப்போ உங்கள் ஆஃபீஸ்க்குள்ளே இந்த ஸ்ட்ரீட்டுக்குள்ளே வர்றோம் பார்த்தீங்களா,
அந்த எண்டுலேருந்து இந்த ஸ்ட்ரீட்டுன்னு வச்சுக்கங்களேன், இது உள்ளுக்குள்ளே வரைக்கும் ஒரே ஒரு வீடு தான். அப்படி ஒரு அமைப்பு இப்போவும் மதுரையில் அப்படி தான் இருக்குது. அதே வீடு அதே செட்டப்போடு தான் இருக்குது. இதே மாதிரி இருக்கும். இந்த எண்டுலேருந்து கடைசி வரைக்கும் வந்தால் உள்ள ஒரே ஒரு வீடு, அது எங்கள் வீடு. அதுக்கு கீழே இருக்கிறது எல்லாமே டிரான்ஸ்போர்ட், எல்லாமே டிரான்ஸ்போர்ட்டு, கோடவுனு, லேபர்ஸு, ட்ரைசைக்கிள் ஓட்டுறவங்க, கைவண்டியில் இருக்கிறவங்க, இப்படி லோடுமேன்ஸுன்னு சொல்லிட்டு நான் வளர்ந்தது இந்த சூழலில் தான். அப்போ அதனால் அக்கம்பக்கத்து வீட்டு பழக்கம் எனக்கு இல்லை. ஸ்கூல் பழக்கம் இருக்குது. தெருப்பழக்கத்தை விட எனக்கு வந்து இவர்களோட பழக்கம் தான் இருந்துச்சு. அதில் பல்வேறு மனிதர்கள், ஒரு டிரான்ஸ்போர்ட்டுன்னு எடுத்துப்போங்க, ஒரு மேனேஜர் இருப்பார், ஒரு அசிஸ்டன்ட் மேனேஜர் இருப்பார், ஒரு ஜிஎம் இருப்பார், ஒரு கிளர்க் இருப்பார், ஒரு வாட்ச்மேன் இருப்பார், 10 லோடுமேன் இருப்பாங்க. ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கை தரமும் வேறு வேறையாக இருக்குது. ஆனால் ஒரே இடத்துல இருக்காங்க. அந்த லோடுமேனுக்கு கீழே இருக்கிற ஒரு ட்ரைசைக்கிள் ஓட்டுறவர் இருப்பார், ஒரு மாட்டு வண்டிக்காரர் இருப்பார், ஒரு ரிக்ஷா ஓட்டுறவர் இருப்பார். எங்கள் வீட்டு வாசலில் ரிக்ஷா ஸ்டாண்டு, லெஃப்ட்டில் பார்த்தீங்களாக்கும் இந்த ஆடு மாடுகளுக்கு கீரை விற்கிற கடை, ஒரு சின்ன பொரோட்டா கடை, அந்த பக்கம் ஒரு சைக்கிள் கடை. இதில் தான் நான் வளர்ந்தேன் நான். ஸோ அப்போ எனக்கு மனிதர்களை வாசிக்கிற பழக்கம் இருந்தது. முத்தழகா இருக்கட்டும், டக்ளஸாக இருக்கட்டும், நீங்கள் என்ன சித்தப்பா இருக்கட்டும், எல்லாமே நான் சிறு வயசுலேருந்து பார்த்தது. நான் பார்த்து பிரமித்த இதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் கேரக்டர்ஸ். நான் பார்த்ததுலேருந்து மொத்தமானா இன்னும் ஒரு 5லேருந்து 10% தான் படைப்புக்குள்ளே கொண்டு வந்திருக்கேன்னே சொல்லலாம். புரியுது. ஆமாம், நான் இன்னும் முழுசாக கொண்டு வரல. ஏன்னா நான் அவ்வளோ படங்களும் பண்ணலை, கொண்டு வரவும் முடியலை. குட்டிச்சாக்கா இருக்கட்டும், புனந்தின்னியாக இருக்கட்டும், எல்லாருமே நான் பார்த்தது. அந்த ஏரியாவில் ஒரு பையன் இருப்பான், ஒரு ட்ரௌசர் போட்டிருப்பான், இந்த முட்டி வரைக்கும் இருக்கும் ட்ரௌசருக்கு மேலே ஒரு கைலியை கட்டியிருப்பான். இது எல்லாமே நீங்கள் இந்த மாதிரியான கேரக்டர்ஸை நிறைய இப்போ மதுரையிலேருந்து பார்த்தது தான். வடிவேல் சார் அவருடைய படங்களில் வச்சுருப்பார். நான் அது அவராக மாறிடுவார். நான் என் இயக்குனராக இருக்கிறனால வேறொருத்தர் மேலே அதை திணிச்சிக்கிட்டே இருக்கேன். ஸோ மௌனம் பேசியதே கௌதம் கூட என்னோடு பயணித்த ஒரு கேரக்டர் தான். ஒரு காலேஜ் லைஃப்பில் சைட் அடிக்கிறது என்பது ஒரு காலேஜ் பசங்களுக்கு இயல்பான ஒன்று. 10 பசங்க இருக்காங்கன்னா ஈவினிங் காலேஜ் விட்டோடனே சரி பக்கத்தில் எங்கேயோ லேடிஸ் காலேஜ் இருக்கா, அங்கே போய் நிற்கலாம், சைட் அடிக்கலாம், பார்க்கலான்னு நினைக்கும் பொழுது அதில் ஒருத்தான் அங்கே போய் என்ன பண்ண போகிறீங்கன்னு கேட்குறான். இது நிஜத்தில் உங்கள் கூட இருந்த ஒரு பர்சனா? ஆமாம், ஒரு 22 வயசு பையனுக்கு எனக்கு எப்படியும் அவனை பார்க்குறேன் நான். அங்கே போய் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, டேய் என்னடா கேள்வி இது, வாடா போ அப்படின்னா அங்கே நின்றுட்டு அப்படியே தம் அடிச்சுட்டு நிறைய இப்போ கல்லூரி பெண்கள் வருவாங்க, எல்லாம் அவங்களுக்கான ஆட்களை பார்த்து அந்த சந்தோஷத்தில் இருக்கும்போது இவன் மட்டும் தனியாக செட்டு குடிச்சு நின்றுக்கிட்டே இருப்பான். யாரையும் நிமிர்ந்து கூட பார்க்க மாட்டான். ஸோ அவன் தான் எனக்கு கௌதம். ஓகே. ஸோ அந்த கூட்டத்திலே எங்கள்கிட்ட இன்னொரு பையன் இருக்கான். அந்த பக்கம் ஒரு பொண்ணுகிட்ட பேசுவான், 6 மாதத்தில் இன்னொரு பொண்ணுகிட்ட பேசுவான், இன்னொருத்தன்ட்ட அவன் தான் கண்ணன். ஸோ அப்போ கதாபாத்திரங்களை நான் வெளியிலேருந்து எடுக்கலை, நான் பார்த்ததுலேருந்து எடுக்கிறேன். சிலது ஆழமாக போய் பதிஞ்சிருது, சிலது கொஞ்சம் அப்படியே அந்த நீர் மேலே இருக்கக்கூடிய பனித்துளி மாதிரி அப்படியே நின்றுது. நான் எங்கேருந்து வெளியிருந்து இப்போது நான் பண்ணிக்கிட்டு இருக்கிற படங்களாக இருந்தால் கூட, சந்தனத்தேவனில் நான் பண்ணியிருக்கிற அந்த படம் முழுமையடையாமல் இருக்குது. இப்போ நான் பண்ணியிருக்க இறைவன் மிகப்பெரியவன் இருக்குது. அதுலேயும் பார்த்தீங்கன்னாக்கும் மைதின்னு ஒரு கேரக்டருக்கு, பவுன்ராஜ்னு ஒரு கேரக்டருக்கு, சிக்கந்தர்னு ஒரு கேரக்டர் இருக்குது. எப்படி டக்ளஸ் போல் இதில் இந்த சிக்கந்தர்னு ஒரு கேரக்டர். சரி, எனக்கு இன்னொன்று சார், இந்த பேர்லாம் வைக்கிறீங்கல்ல, இதுவுமே நீங்கள் உண்மையிலேயே மனிதர்களுக்கு இருக்கிற பேரா இல்லை நீங்களா இதெல்லாம் கண்டுபிடிச்சி காயின் பண்ணுறீங்களா? இல்லை, எங்கேயோ ஒரு இடத்துல அந்த பேர் இருக்கும். எப்படி சார் யோசிச்சு பாருங்களேன், சித்தப்புன்னு ஒருத்தரை கூப்பிடுறதா அது ஓகே பொனந்தின்னி, டக்ளஸ், எப்படிங்க பிடிக்கிறீங்கன்ற மாதிரி தான் இருக்கீங்களே. செவ்வாழை இந்த மாதிரி நிறையா இருக்குது. ஸோ அதனால் இப்போவும் அந்த மாதிரி தான் வச்சுருக்கேன் நான். அது எனக்கு இயல்பான ஒன்று, எனக்கு பிடிச்சதும் கூடாது. எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரியான கதாபாத்திரங்களோட பயணிக்கிறதுல. ஸோ இயக்குனர் அமீர் அவர்கள் அப்படியே நிறைய ரோல்ஸ் கேமியோ அங்கங்கே பண்ணிவிட்டு இப்போ ஃபுல் ஃப்ளெஜ்டாக ஒரு படத்தில் நடிச்சிருக்கீங்க, ஒரு படங்கள் கொடுக்குறீங்க அப்படின்றப்போ ரொம்ப ஹாப்பி. ஏன்னா உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த நடிகரை நாங்கள் என்றைக்குமே ரொம்ப ரசிச்சிருக்கோம். ராஜன் கேரக்டர்லாம் லைக் எவ்ரிபடி ரேவ்ஸ் அபவுட் இட். சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்களுக்கு வரைக்குமே அது ஒரு பிடிச்ச ஒரு கேரக்டர் தான். ஸோ நடிக்கவும் எனக்கு இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது அப்பத்துலேருந்தே இருக்கா? ஆக்சுவலாக நான் உதவி இயக்குனர் தான் என்னுடைய லட்சியம், கனவு. ஆனால் நான் முதல்ல நடித்தேன்றது தான் நிஜம். அது பல பேருக்கு தெரியாது. நான் உதவி இயக்குனராக வருவதற்கு முன்னாலேயே நடிக்கிறதுக்கு வந்தேன். நான் இங்கே சென்னைக்கு நான் நடிச்சிட்டும் போனேன். அதே கண்கள்னு ஒரு சீரியல் விஜய் டிவியில் வந்தது, 96 97 நினைக்கிறேன் நான். சொல்கிறீங்க? அந்த சீரியலில் நான் நடிக்கிறதுக்கு வந்தேன். நான்
இதில் இன்னொரு விஷயத்தையும் நான் உங்களுக்கு நினைவுபடுத்தலாம். ஏன்னா இப்போ என்னை சுற்றி நடந்துக்கிட்டு இருக்கிறதுல இவருக்கு என்ன சோர்ஸ் ஆஃப் இன்கம், அமீருக்கு எங்கேருந்து பணம் வருது, இவர் எப்படி லக்ஸரியான லைஃப்பை வச்சுருக்காரு. நான் லக்ஸரியான ஆள் கிடையாது, என்கிட்ட வந்து ரொம்ப லக்ஸரியான கார் கிடையாது, ஒரு பெரிய ஸ்விம்மிங் பூலோட பங்களா கிடையாது. ஆனால் என்னையை நான் கம்ஃபர்ட்டாக வச்சுருக்கேன். நான் சம்பாதிப்பது, என்கிட்ட இருக்கிற சேமிப்பு எல்லாத்தையும் எனக்கு தான் செலவு பண்ணுறேன். நான் என்னை சார்ந்தவங்களுக்கும் பின்னாடி 50 வருஷம் கழித்து உதவுன்னு வைக்கலை. அதனால் இவர்களுக்கு பார்க்கும்போது எப்பயுமே செலவு செஞ்சுக்கிட்டே இருக்கிற ஒரு ஆளாக இருக்கானே அப்படின்னு அவங்களுக்கு தோணுது. இது எதுக்கு இந்த இடத்துல சொல்கிறேன்னா, நீங்கள் கேட்ட கேள்வியில் எனக்கு அது பதில் வருது. எப்படி வந்திருப்பேன்னு நினைக்கிறீங்க மதுரையிலேருந்து சென்னைக்கு? 97, 96 ஒரு சீரியலில் ஒரு விஜய் டிவியில் அதே கண்ணும் சரி ஒரு வாய்ப்பு இருக்குது வான்னு சொல்கிறாங்க. எப்படி கிளம்பி வந்திருப்பேன்? பொட்டி படுக்கெல்லாம் எடுத்துகிட்டு பஸ்ஸில் வந்திருப்பீங்க. ஃப்ரெண்ட் யாராவது நான் இருந்திருப்பாங்க. நைட்டு எனக்கு 12 மணிக்கு தகவல். அப்போல்லாம் செல்ஃபோன் கிடையாது, செல்ஃபோனு இல்லை, செல்ஃபோன் இன்னும் வந்து சேரலை. எனக்கு ஒரு தகவல் வந்தது, வேகமாக வந்தேன். நைட்டு காலையில் 7 மணிக்கு இங்கே இருக்கணும், 8 மணிக்கு இருக்கணுன்றாங்க. அப்போ மதுரையிலேருந்து சென்னைக்கு ஃப்ளைட்டில் தான் வந்தேன் நான். NEPCன்னு ஒரு ஃப்ளைட்டு, ஒரே ஒரு ஃப்ளைட்டு தான் மதுரை டு சென்னை. அப்போது இப்போ இருக்கிற மாதிரி ஸ்பைஸ் ஜெட்டும் கிடையாது, பேரமௌண்ட்டும் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஒரே ஒரு ஃப்ளைட்டு காலையில். இப்போ மாதிரி ஆன்லைன் டிக்கெட்லாம் கிடையாது, ட்ராவல்ஸில் போய் வாங்கணும். இந்த பழைய படங்கள்லாம் காட்டுவாங்க பார்த்தீங்களா, ஒரு 4 பேப்பர் உள்ள டிக்கெட்டு, அந்த டிக்கெட்டு நைட்டோட நைட்டாக போய் ட்ராவல்ஸில் 1 மணிக்கு வாங்கி காலையில் ஃப்ளைட்டில் வந்து சூட்கேஸோட. அந்த அனுபவமே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சார், நான் அனுபவம். வச்சிருந்த பிக்சர் ஒன்று வேறு சார். நீங்கள் வந்து சரி நான் கஷ்டப்பட்டு பஸ்ஸில் வந்தேன் அப்படி ஏதோ ஒன்று சொல்வீங்கன்னு பார்த்தா நீங்கள் வந்து நான் ஃப்ளைட்டில் வந்து இறங்கினேன் அப்படின்றீங்க. என்கிட்ட இருந்த காசே அவ்வளோதான், ஆனால் மொத்த காசையும் டிக்கெட் எடுத்துட்டேன். எனக்கு அந்த நேரத்துக்கு வரணும், அவ்வளோதான். அந்த நேரத்துக்கு வரணும். 5500 6000 டிக்கெட் அப்போ அதான் சொல்ல, ஒரு ஃப்ளைட்டு தான் இருக்கும், ஒரே ஒரு ஃப்ளைட்டு தான் இருக்கும். அந்த ஃப்ளைட்டில் ஏறி இறங்கி வந்து நேராக திருவான்மியூரில் லொக்கேஷனு அங்கே வர சொல்லிட்டாங்க. இங்கேருந்து ஒரு ஆட்டோ பிடிச்சி ஆட்டோவில் வந்து இறங்குறேன். அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் என்னை எல்லோரும் இப்படி பார்க்குறாங்க. ஏன்னா ஃப்ளைட்டில் வந்த டேக் ஒட்டியிருக்கு, அந்த பெட்டியை பார்க்குறாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறாங்க, இவன் யார், இவன் எங்கேருந்து வந்தான், இது சீரியலில் நடிக்கிறதுக்கு ஃப்ளைட்டில் வந்திருக்கான்னா மதுரையில் பெரிய பண்ணையார் மகனாக இருப்பானோ. அவங்களுக்குள்ள ஒரு அந்த நேரத்துக்கு வரணும், நான் வந்துட்டேன், அவ்வளோதான். இதுதான் நான் அப்படி வந்து ஒரு சீரியலில் நடித்தேன். அது ரொம்ப வருஷம், ஒரு 1 இயர் 2 இயர் எடுத்தாங்கன்னு வச்சுங்களேன். எடுத்தாங்க. அதுக்கப்புறமா அது டெலிகாஸ்ட் ஆச்சு. அது ஒன்றும் பெரிய, அதாவது ஒரு 13 எபிசோடாக எடுத்தவங்க அதை அதுக்கப்புறமா ரிலீஸ் பண்ணும்போது 26 மாற்றினாங்க. அதனால் அதனுடைய அந்த இன்ட்ரெஸ்ட்டு குறைஞ்சிருச்சு. அப்போ எனக்கு சுத்தமாக நடிப்பும் வராது, சுத்தமாக வராது, தெரியாது. அதாவது அவங்க சொல்லுவாங்க, சொன்னவுடனே ஒரு ஷாட்டு முடிச்சுட்டு அவங்க சொன்ன டைலாக் முடித்தோடனே நான் அந்த அப்படி கேமராமேன் இருக்காருன்னா கேமராமேனை பார்த்து, சார் ஓகேவா அப்படின்னு. அவர் கட் சொல்கிற வரைக்கும் அங்கேயே இருங்கப்பா அப்படின்ன உடனே, அப்போ கட் சொல்கிற வரைக்கும் இருக்கணுமான்னு முகத்தை இறுக்கமாக வச்சுக்கிட்டு இப்படிலாம் கூத்தடிச்சிருக்கேன் நான் அந்த இதில். இப்போ நீங்கள் கேட்டீங்களே, இன்னொரு கேள்விக்கும் அங்கேயே ஒரு பதில் இருக்குது. அந்த சீரியலில் ஒரு சண்டே காட்சி எடுத்தாங்க. நீங்கள் சீரியலில் அப்போ பாருங்கள், யோசிச்சு பாருங்கள், அதுக்குள்ளே சண்டே காட்சின்னா அது ஒரு மிக பிரபலமான ஒரு மாஸ்டர், அவருடைய பையன் தான் எடுக்கிறார். பெரிய மாஸ்டர், தமிழ் சினிமாவோட மிக முக்கியமான மாஸ்டருடைய பையன் எடுக்கிறார். ஒய்எம்சியில் நைட்டில் ஷூட்டிங் நடக்குது, ஃபைட் சீக்வன்ஸ் எடுக்கிறாங்க. ஃபைட் சீக்வன்ஸ் எடுத்தால் நான் நல்லா கவனிக்கணும், சீரியலில் நடிக்க வந்த ஒரு புதுமுக நடிகன். ஓகே, இவ்வளோதான். இந்த வாய்ப்பு யார் மூலமாக எனக்கு வந்ததுன்னா, பாலா தான் ஃபோன் பண்ணி, கிளம்பி வாடா உடனே, ஒரு சீரியலில் 2 கேரக்டர் இருக்குது, அதில் நீ ஒன்று பண்ணால் நல்லா. அவங்க என்னை எங்கேயோ பார்த்துருக்காங்க முன்னாடி டிஸ்கஷனில். அப்போ உங்கள் ஃப்ரெண்டுன்னு சொன்னீங்கல்ல அப்படின்னு சொல்லி, அது யார் மூலமாக வந்ததுன்னா, சிங்கப்புலின்னு ஒரு டேரக்டர் ரெட்டு படம் எடுத்தார் இல்லையா, அவர் சொல்லியிருக்காரு. பாலா சாரோட ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கார், அவருடைய பாலாவுடைய சேது படத்தை நடிக்கிறதுக்காக அவர் வச்சுருக்காரு, அவர் கொஞ்சம் சினிமா இன்ட்ரெஸ்ட் ஆடான்னு தான் அப்படி சொல்லி தான் நான் உடனே கிளம்பி வந்தது. நான் கமிட் ஆகிட்டேன், சுமாராக நடிச்சிட்ருக்கேன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஃபைட் சீக்வன்ஸை எடுக்கிறாங்க. இந்த ஃபைட் சீக்வன்ஸை எடுக்கும்போது இரவு நேரத்தில் ஒய்எம்சியில் உள்ளே போனீங்கன்னா அந்த உள்ளுக்குள்ளே வந்து ஒரு குளம் மாதிரி இருக்கும், அதில் ஸ்டெப்பாக இருக்கும், படிப்படியாக இருக்கும், சிமெண்ட்டு இது. அங்கே ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் எடுக்கிறாங்க. அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு 4 படி மேலே நின்று இங்கேருந்து அப்படி பேக்கில் ஜம்ப் பண்ணுங்க அப்படின்றாரு.
நான் அப்படி பார்க்குறேன், ஜம்ப் பண்ணால் அடிபடுன்னு நல்லா தெரியும் எனக்கு. அது சென்ஸு. அதுக்கு சினிமா தெரிஞ்சிருக்கணுன்ற அவசியம் இல்லை. இங்கேருந்து ஜம்ப் பண்ணால் அந்த படி இருக்குது, கரெக்டாக போய் விழுவ மாட்டோன்னு தெரியுது. நான் சொல்கிறேன், பெட்டு போடுங்கன்றேன். நான் பெட்டு போடுங்கன்னு அப்படி பார்க்குறாங்க. பெட்டு போடவா அப்படி? ஆமாங்க, எப்படியும் அடிப்படுங்க, அதனால் நான் சொல்கிறேன். நான் இல்லை, நீங்கள் தலையை அப்படி தூக்கிட்டு பின்னாடி வாங்கன்னு அந்த மாஸ்டர் சொல்கிறார். ஒரு 2-3 தடவைனா மொத்த யூனிட் வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்கு. சரி, இதுக்கு மேலே நம்ம விவாதம் பண்ண வேணான்னு சொல்லிட்டு நான் ஜம்ப் பண்ணுறேன். ஆனால் ஹெட்டை தூக்கிட்டு தான் போனேன். நான் ஜஸ்ட்டு மிஸ்ஸு, இல்லைன்னா அந்த பின்மண்டையில் அடிச்சிருக்கும். மிஸ் ஆயிடுச்சு. ஆனால் கரெக்டாக எஸ்கேப் ஆகிட்டேன்னு வச்சுங்களேன். இப்போ அவங்க வந்து கேமராமேன் அதெல்லாம் ஒன் மோர் போகலாம் அப்படின்னு, ஒன் மோர் போகலான்னொடனே திரும்ப ஒன் மோர் இருக்குது அவங்க அப்படின்னு வந்தோடனே நான் அப்படி பார்த்துட்டு, பெட்டு போடுங்க அப்படி. பெட்டு போடாமல் நான் பண்ண மாட்டேன். விளாட்றீங்களா நீங்கள் அப்படின்னு கேட்டேன். நான் எனக்கு சினிமா புதுசு, ஆனால் இங்கே என்ன நடக்க போகுதுன்றது என்ன அறிவுக்கு தெரியுது அப்படின்னு ஒன்று டக்குன்னு அவர் வந்து சொல்கிறாரு. டைரக்டர் வந்தார். டைரக்டர் வந்து என்கிட்ட கேட்குறாரு, அவர் மாஸ்டர் புதுசு, அவங்க அப்பா பேரை சொல்லி கேட்குறாரு. பெரிய மாஸ்டர். அவராக இருந்தால் நீங்கள் எப்படி பதில் சொல்லுவீங்களா? என்னை வந்து அவர் கார்னர் பண்ணுறாரு. அந்த மாஸ்டராக இருந்தால் இப்படி நீங்கள் பதில் சொல்லியிருக்க முடியுமா? வெட்டு போட்டால் தான் பண்ணுவேன். நான் ஒன்றே சொன்னேன், இவர் என்கிட்ட சொன்னது மாதிரி ரஜினி சார்கிட்ட சொல்லுவாரா? அப்படியே கொஞ்ச நேரம் அந்த ஸ்பாட்டே அப்படியே நிற்கிது. அது இவன்ட்ட ஒன்றும் பேச முடியாது. அப்புறமா யாருன்னு இல்லை பாலா ஃப்ரெண்டு அது இது அப்படி தான் இருக்கும், சரி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி எடுங்கன்னு எடுத்துட்டாங்க. இப்போ அங்கிட்டிருந்து ஒரு 4 நாள் போச்சு. பாலா என்னை பார்க்க படப்பிடிப்பு தளத்துக்கு வந்தார், அதே ஒய்எம்சியில். இப்போ இந்த டைரக்டர் என் மேலே கம்ப்ளைண்ட் சொல்கிறக்காக காத்திருக்காரு. அவர் நேராக வந்த உடனேயே பாலா அப்படின்னு உள்ளே வந்த உடனேயே, சார் பாலா சார், ஒன்றுமே இல்லை சார், சுட்டு போட்டாலும் நடிப்பு வரவே மாட்டேங்குது சார், இவர் வேஸ்ட்டு சார் இவர் அப்படின்னு இப்படியே தான் சொன்னார். நான் சொன்னோடனே நான் ஒன்றும் சொல்லலை, பேசாமல் ரைட்டுன்ட்டு அப்படியே நின்றுக்கிட்டே இருந்தேன். சொல்லிவிட்டு அவர் போயிட்டார். உடனே பாலா என் பக்கத்தில் வந்து, என்னடா அப்படி சொல்கிறான் அப்படின்னு. அவருக்கு தான் டைரக்ஷன் வரல, நான் உன்ட்ட சொன்னேன். இப்போ அவர் இடம் அவர் சொல்கிறாரு. சார், உங்கள் படத்தில் எப்படி காமெடி அவ்வளோ ரசிக்கிற மாதிரி இருக்குன்னு யோசிப்பேன். சண்டை காட்சியெல்லாம் பண்ணுறாரு, எப்படி இவர் காமெடி பேரலில் பண்ணுறாருன்னு. இவர் வெரி ஹியூமரஸ் பர்சன் பை செல்ஃப் போல். நீங்கள் என்ன சார் இப்படி பேசுகிறீங்க, எனக்கு புரியல. அது என்னுடைய நேச்சர். அது நான் அதை சொல்லிக்கிட்டா இருக்கேன், வா போகலாம் அப்படின்னு நான் நடிக்க வந்தேன் நான். அப்புறம் சேதுல உதவி இயக்குனராக சேர்ந்து, ஆனால் டைரக்டர் ஆனதுக்கப்புறம் நடிப்பின் மேலே எனக்கு ஒரு பெரிய ஈர்ப்பு இல்லை. டைரக்ஷன் தான், அந்த கேப்டன்ஷிப் தான் பார்க்குறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குன்றதில் நான் நானே அதுக்கு தயாராகிட்டேன். இந்த பருத்தி வீரனில் ஏற்பட்ட சின்ன சின்ன மன உளைச்சல்கள் இதுதான் மீண்டும் என்னை நடிகராக தள்ளிச்சு. அப்போ நான் என்ன நினைக்கிறேன்னா, நான் என்னவாக இருக்கேன்னு, இப்போ நீங்கள் சொல்கிறீங்களா ஒரு சீரியஸான முகம் இருக்குன்னு, அந்த சீரியஸான கதாபாத்திரங்களை தான் தேர்ந்தெடுக்கிறேன். அப்படி தான் யோகி பண்ணேன். இப்போ மாயவளை கூட அப்படி தான் பண்ணியிருக்கேன்னு வச்சுங்களேன். ஆனால் இப்போ உங்களைப் போல் எனக்கு ரொம்ப நெருக்கமானவங்க என்னை பார்க்கும்போது, என்னுடைய அலுவலகத்தில் நான் டிஸ்கஷனில் இருக்கும்போது, சினிமா பார்க்கும்பொழுது, ஜாலியாக இருக்கும்போது, வெளியில் போகும்போதெல்லாம் நான் ஒரு என்டர்டெய்னர் தான். ஆமாம், அவங்க அதை ரசிக்கிறாங்க. அதை ரசித்து தான் ஒருத்தர் என்னை இந்த உயிர் தமிழுக்கு கமிட் பண்ணுறாரு. நீங்கள் கம்ப்ளீட் என்டர்டெய்னராக இந்த படத்தில் இருக்கணும். அப்போ நான் சொல்கிறேன், எனக்கு செட் ஆகாதுன்றேன். நீங்கள் எடுக்கிற படம், நீங்கள் தேர்ந்தெடுக்கிற படங்கள்லாம் அப்படி வச்சுக்கோங்க. ஆமாம், உங்கள்கிட்ட ஒன்று இருக்குல்ல, சிரிச்சுக்கிட்டே இருக்க, நக்கல் அடிச்சுட்டே இருக்கீங்கல்ல, இதை நான் எடுத்துக்கிறேன்னு உருவாக்கப்பட்ட படம் தான் உயிர் தமிழுக்கு. அப்போ அதை தான் நேற்று பழனியப்பன் கூட அந்த இதில் சொன்னார், இந்த சட்டை இவருக்கு பொருந்துதா இல்லையான்றது பார்த்தா தான் தெரியும். எங்களுக்கு தெரியும் அவருக்கு இந்த சட்டை பொருந்தும் தனியாக இருக்கும்போதுன்னு. ஸ்க்ரீனுக்கு பொருந்துதா? ஏன்னா எல்லாரும் அந்த இமேஜோடு அதை வந்து பார்ப்பாங்களா? அப்படி பார்த்துட்டாங்கன்னா உயிர் தமிழுக்கு ஒர்க் அவுட் ஆயிரும் கண்டிப்பாக. ஏன்னா படம் ஃபுல்லாக நக்கல் தான், கிண்டல் தான். இது ஆக்சுவலி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இப்போ எங்களுக்கு வந்து எக்ஸைட்டிங்காக இருக்குது, என்ன நிஜமாகவே இந்த ஒரு ஷேடு காமிச்சிருக்காங்களா அப்படின்னு சொல்லி. சீரியஸான இடத்துல கூட ஒரு டயலாக் போட்டிருப்பேன். அவர் டைரக்டர் சிரிக்கிறாரு, எங்கேருந்து டக்குன்னு இந்த டயலாக் பிடிச்சிங்க அப்படின்னு. ஒரு 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 சீன் இருக்கும். நான் என்னுடைய தேர்தல் முடிவு வந்துக்கிட்டு இருக்கும். நான் 2வது 3வது கட்டத்தில்
3வது எண் கவுண்டிங்கில் இருந்ததுன்னா 3வது ரவுண்டு இருந்ததுன்னா தோல்வியை தழுவி போய்கிட்டே இருப்பேன். அப்படியே தோல்வியை நோக்கி போய்கிட்டே இருப்பேன். அப்போ ரொம்ப சோகமாக சேர்த்து பிடிச்சிட்டு அப்படியே வருவேன். அண்ணாச்சியை கூப்பிட்டு கேட்பேன், ஆனால் மாமா அந்த ஓட்டு என்ற இடத்துல நம்ம ஆஃபீஸர் ஒருத்தவங்க இருப்பாள், நமக்கு வேண்டிய ஆஃபீஸரு, அவங்கள்ட்ட கேளு மாமா அப்படின்னு சொல்லுவேன். என்ன உள்ளுக்குள்ளே என்னவா நடந்துகிட்ருக்குன்னு அப்படின்னு ஒன்று. இல்லை அவர் சொல்லுவார், நான் உள்ளே நம்ம ஆஃபீஸர் ஒருத்தர் இருக்கா, நான் என்ன கேட்டு சொல்கிறேன் அப்படின்பார். யார் அப்படிம்பேன். நான் ரொம்ப சோகமாக உட்காந்து தம் அடிச்சிட்டு அப்படின்னு. அவர் உடனே தேவி அப்படிம்பார். நான் ஒன்று, யார் நிர்மலா தேவியா? மாப்பிள்ளை உன்னால் எப்படி அவ்வளோ பிரச்சனை உனக்கு இந்த நடக்கணத்துலேயே ஒரு குதூகலம் உங்களுக்கு கேட்குது. இது எனக்கு அங்கே ஸ்பான்டனியஸாக வந்தது, நிர்மலா தேவியான்ற. அது கரெக்டாக பாருங்கள், இப்போ தான் உங்களுக்கு கன்விக்ஷன் ஆகிருக்கு. இந்த போன வாரம் தான் படம் 10ஆம் தேதி வர ரிலீஸு. உன்னால் எப்படி அப்படிலாம் கேட்க முடியுது? ஸோ அந்த மூட்லேயே தான் இந்த படம் இருக்குது உயிர் தமிழுக்கு. அதனால் இப்போ நடிக்கிறது என்னுடைய இப்போ ஹிட்டு இல்லைன்றதெல்லாம் தாண்டி என்னுடைய சாய்ஸ் எதுன்னு கேட்டிங்கன்னா டைரக்ஷன் தான். அதில் இருக்கிற என்னுடைய இன்வால்மெண்ட்டு. ஆனால் நடிக்கிறது தான் ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்குது. இது நிறைய டிரெக்டர்ஸ், இன்ஃபேக்ட் ஜிவிஎம் சாராக இருக்கட்டும், நிறைய பேர் வந்து ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்குது. மிஷ்கின் சார் சொல்கிறதெல்லாம் இந்த விஷயம்தான். டிரெக்ஷன் வந்து ரொம்ப பேஷனேட்டாக, அது மேலே தான் ஈர்ப்பு ஜாஸ்தி, இன்க்ளினேஷன் அது மேலே தான் இருக்குது. ஆனால் கம்ஃபர்ட் எது அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக ஆக்டிங் அப்படின்றாங்க. பெயின்ஃபுல்லானது டைரக்ஷன், பெயின்ஃபுல்லானது. அதான அதை விரும்பி ஏற்றுக்கிட்டு செய்கிறோம். நடிக்கிறது மாதிரி ஒரு சுகம் எதுவுமே கிடையாது. என்ன சொன்னாலும் செய்யலாம். நடிக்கிறது ஒரு சுகம், உங்களுக்கு டிரெக்ஷன் ஒரு வழியாக இருந்தாலும் அது சுகமாக இருக்குது உங்களுக்கு. ஆமாம், அந்த சுகம் தான் பிடிச்சிருக்கு. இது சுகமாக வச்சுக்கிறாங்க அவங்க நம்மளை. அப்படியே காலையில் வந்தவுடனே, சார் உங்களுக்கு 8 மணிக்கு மேலே தான் சார் உள்ளே இருங்க சார்ன்றாங்க. அப்படியே கேரவன்லேயே உட்காந்துருக்கோம். அப்புறமா சொன்னாங்க, சார் 10 மணிக்கு மேலே நீங்கள் மேக்கப் போட்டால் போகும் சார்ம்பாங்க. ரைட்டு, ஓகே. அதில் நமக்கு கிடைக்கிற மேக்கப் மேன் இருக்காங்க, நம்மளோட பர்சனல் மேக்கப் மேன். அவன் 10 மணின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம பேசிக்காக ஒரு டைரக்டராக இருக்கிறதுனால 10 மணின்னு சொல்லியிருக்காங்க, நம்ம ஒரு 9 வரைக்கும்லாம் ரெடி ஆகிடுவோம்னா அவன் கேரவன்லேருந்து வெளியில் போய் என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு வந்துடுவான். நம்மளோட அசிஸ்டண்ட் எல்லாமே, சார் இன்னும் எடுத்துக்கிட்டே இருக்காங்க, அவசரப்படாமல் பேசாமல் படு தூங்கு அப்படின்னு. அப்போ நான் அவனை கேட்பேன், இப்படித்தானே என் படத்துலையும் நீ சொல்லியிருப்ப ஆர்டிஸ்ட்டுக்கு, எவனே ரெடியாக விடாமல் பார்த்துருப்பீல ஒன்று. சார் நிஜமாகவே ரொம்ப ஹிலேரியஸ் சார். நீங்கள் நிஜமாக சீரியஸான ஒரு முகம், அப்படியே ஒரு இதுதான் வச்சுருக்கீங்க, ஒரு பிக்சர். சும்மா நான் ரொம்ப சீரியஸான அப்படின்ட்டு கிடையாது. அவன் எப்படி முடிப்பான், அடுத்த தடவை சொல்ல மாட்டான் என்கிட்ட, சார் நீங்கள் தூங்க சார் பார்த்துக்கலாமா, அங்கே ஷூட்டிங் எடுத்துக்கிட்டு இருக்காங்க தூங்க சொல்கிறேன். சார் இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல டிரெக்ஷன் ரொம்ப பெயின்ஃபுல் அப்படின்னு, ஏன் அப்படி ஃபீல் பண்ணுறீங்க? எந்த ஆஸ்பெக்டில் உங்களுக்கு அது வந்து கொஞ்சம் கஷ்டமாக தெரியுது? பர்ஃபெக்ஷனை நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா பெயின்ஃபுல்லாக. இப்போ சுந்தர்சி சார்கிட்ட கேட்டிங்கன்னா அவர் ரொம்ப ஜாலியாக சொல்லுவார். அவர் அப்படி தான் அதை வச்சுருக்கார். இப்போ மணிவண்ணன் சார் கேட்டிங்கன்னா அவர் அப்படி தான் சொல்கிறார். அவங்களாம் அந்த ஸ்கூல். பாரதி ராஜா அப்படி சொல்ல மாட்டார். பாலுமேந்திரா இந்த காட்சியை சரியாக நம்ம எடுக்க முடியுமா முடியாதா? இப்போ என்னை காலையில் நான் ஒரு சீனை இந்த இடத்துல எடுக்கணும்னு வச்சுங்களேன், உள்ளே வந்ததுலேருந்து நான் அப்படியே யோசிச்சுட்டே இருப்பேன். என்னோடய கேமராமேன் நீங்கள் லைட் எங்கே வைக்கிறதுன்னு தான் பார்ப்பார். அவருக்கு வந்த உடனே லைட் சோர்ஸ் தான் பார்ப்பார். இந்த ஜன்னலில் வைக்கலாமா, இந்த ஜன்னலில் வைக்கலாமான்னு தான் பார்ப்பார். மேலே கட்டுறது இடம் இருக்கான்னு பார்ப்பார். இப்படி பார்ப்பார். உடனே என்கிட்ட சீனை கேட்பார், ஆர்டிஸ்ட் எங்கேருந்து எங்கே வர்றாங்கம்பார். நான் சொல்லுவேன், அந்த ரூம்லேருந்து வர்றாங்க, இந்த ரூம்லேருந்து வர்றாங்கன்னா அவர் இப்படி பார்ப்பார். அங்கே லைட்டில் என்ன செய்யலான்னு இப்படி யோசிப்பார். அவர் பிரச்சனை அது. எனக்கு என்னென்னா, இந்த ரூமுக்குள்ளே இந்த சீன் வந்து ஒரு 6 பேஜ் இருக்குது. 6 பேஜாக இருக்கிற சீனை இந்த இடத்துக்குள்ளே பேக்ட்ராப் ஒன்றுமே இல்லை, அது எப்படி இன்ட்ரெஸ்ட்டாக விஷுவல் பண்ண முடியும்? உட்கார வச்சு பண்ணுறதா, அப்படி நடந்துக்கிட்டே பண்ணுறதா? அப்போ நான் என்ன செய்வேன், இந்த தண்ணி கேனை கொண்டு வந்து இங்கே வை, இந்த இடத்துல ஒன்று வை, இங்கே ஒரு கண்ணாடி வை, இதெல்லாம் நம்ம ஆர்ட் டைரக்டர் கூப்பிட்டு இங்கே ஒரு கண்ணாடி ரெடி பண்ணு, இங்கே ஒரு ஹேங்கர் ஒன்று வை அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த ஹாலில் இதெல்லாம் ரெடி பண்ணுவோம். டக்குன்னு ரெடி பண்ணிவிட்டு இப்போ வருவான். வரும்பொழுது அங்கே வந்து நின்று பேசுவான். அதில் ஒரு 1/2 பேஜ் போயிடும். அப்படி பேசிக்கிட்டே சட்டையை கட்டிட்டு கொண்டு வந்து இங்கே மாட்டுவான். இதில் ஒரு 1/2 பேஜ் அப்படியே நடந்து மூவ் பண்ணி இங்கே வருவான். இதை முடிச்சுட்டு அப்படியே திருப்பி போய் உட்காரலான்னு நினைக்கும் போது இப்படி பார்ப்பான், தண்ணி போய் பார்ப்பான், தண்ணியை எடுத்து குடிப்பான். தண்ணியை குடிக்கும்போது அப்படி திரும்பி பார்ப்பான், இங்கே ஒரு ஷாட்டு கட் பண்ணுவோம், இங்கிட்டிருந்து ஒரு ஷாட்டு கட் பண்ணலாம். நான் இதைத்தான் யோசிச்சுட்ருப்பேன். அப்போ இந்த சீனை எப்படி இன்ட்ரெஸ்ட் ஆகுறது, நீங்கள் எப்படி கேப்சர் பண்ண போகிறீங்க அப்படின்றத நீங்கள் ஒரு கதையாக ஸ்டோரி டெல்லிங்லேயே சொல்லிட்டீங்க. அப்போது இவ்வளவு இருக்குது. அப்போ இடையில ஏதாவது ஒன்றுனா கடைசியாக சரி எண்டு முடிக்கும் போது எங்கே முடிக்கிறது, இந்த சீனோட எண்டு எங்கே முடிக்கிறதுனா, இவனை சேரில் எதுக்கு உட்கார்ந்தாங்க, அவன் எந்திரிச்சு நேராக வந்தால் நான் மாட்ட சொன்ன கண்ணாடி இருக்கு பாருங்க, அந்த கண்ணாடியில் அவன் தலை சீவிட்டு மீசையை சரி பண்ணிவிட்டு சரி ஓகே மாப்பிள்ள முடிச்சிடலான்னா
இப்போ இந்த கண்ணாடிக்குள்ளே ரியாக்ஷன் கட் பண்ணால் அவர் உட்காந்துருப்பார். ஓ இந்த சீனை அப்படி முடிச்சிட்டா அப்பாடா நம்ம நினச்சது மாதிரி வந்திருக்குன்னு. அப்போது இதை உருவாக்குறது கஷ்டம். அது அந்த இடத்துல போய் நின்று இந்த ரூமை கொடுத்தா இதை தான் நான் யோசிப்பேன். அப்போது பொட்டலாக இருந்தால் என்ன யோசிப்பேன். ஒவ்வொரு இடமும் என்னை வேறு ஒன்று யோசிக்க வச்சுக்கிட்டே இருக்கும். அது ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும். அப்போ ஒன்று போல் ஒரு காட்சி போல் இன்னொரு காட்சி இருக்கக்கூடாது. அப்போ இதை நினைக்கிறவங்களுக்கு இது பெயின்ஃபுல்லாக இருக்குமானா பெயின்ஃபுல்லாக இருக்கும். இல்லை ஃபுல்லி என்டர்டெயின்மெண்ட்டாக ஒரு ஃபிலிமை எடுத்துகிட்டு போகிறவங்களுக்கு அவங்க ஜாலியாக எடுத்துப்பாங்க. அது தப்பு ரைட்லாம் கிடையாது, நம்ம சூஸ் பண்ணுறது தான். உங்களுக்கு எந்த மாதிரியான படங்கள் கொடுக்கணும்னு ஆசை சார்? இப்போ கமர்ஷியல் ஆஸ்பெக்டில் பெருசாக நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண மாதிரி தெரியல. ஸோ அப்போது உங்களுடைய இன்டென்ஷன் இதுதான் என்னுடைய எனக்கு உணர்வுகளோட ட்ராவல் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். அறிவுரை சொல்லுவதை விட ஃபீலிங்ஸோடு ட்ராவல் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். மெசேஜ் சொல்கிறேன் இதன் மூலமாக அப்படின்னு மெசேஜ் எனக்கு பிடிக்கும். நான் பார்ப்பேன், நான் தனிப்பட்ட முறையில் பேசுவேன் பொதுவெளியில். ஆனால் என்னுடைய படங்கள் அதிக கருத்து சொல்கிறதை விட உணர்வுகளை கடத்த தான் பார்ப்பேன். ஒரு அப்பாவுக்கும் பையனுக்கு என்ன இருக்குது, ஒரு காதலனுக்கும். 8வது படிக்கிற ஒரு பொண்ணு 8ஆம் கிளாஸ்லேயே உட்காந்துருக்கிறவ படிக்காத ஒருத்தனை எப்படி காதலிக்கிறா, அவள் ஏன் காதலிக்கிறா, அவள் ஏன் 8ஆம் கிளாஸ் தாண்டாமல் இருக்கா, அப்படி அவனையே நினச்சிக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் அவளுக்கு ஏன் ஏற்பட்டது, அதுக்கு ஒரு ரீசன் இருக்குது இல்லையா? அதுதான் பருத்தி வீரன். இப்போது இது நீங்கள் சொல்கிறீங்கல்ல, இது பருத்தி வீரன்ட்டு. அதே மாதிரி இப்போ ராம் பார்க்குறப்போ அந்த பொண்ணுக்கு ஏன் இந்த கோவக்கார மேலே ஒரு காதல் வருது? அவங்ககிட்ட இருக்கிற நேர்மை பிடிச்சிருந்தது. நீ ஏன் இப்படி இருக்கேன்னு கேட்குறா. நீ ஏன் இப்படி இருக்க? அது ஆக்சுவலாக வந்து ஏஜ் கம்மி. அவங்க வெறும் இளமை மட்டும் இல்லை, அதை தாண்டி அவங்ககிட்ட இருக்குன்னா அந்த இளமையான வயசில் அவனுக்கு ஒரு ஆன்மீகம் இருக்குது உள்ளுக்குள்ளே. ஊரில் எல்லா இடத்துலையும் தப்பு நடக்கும், அதெல்லாம் கேட்குறதுக்கு நீ யாரா அப்படின்னு அவங்க அம்மா கேட்பேன். நான் சாமி புள்ள அப்படி. யாரா சொன்னேன்? நீ தானே சொல்லி வளர்த்த, இப்போ திடீர்னு இல்லைன்னு சொன்னீங்கன்னா. அதனால் இந்த உணர்வுகளை கடத்துறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவன் வந்து அம்மாவை வந்து அப்படி பார்த்துக்கிட்டான் இப்படி பார்த்துக்கிட்டான்லாம் இல்லை, ஆனால் அம்மா தான் அவனுக்கு எல்லான்றது ஒரு உணர்வு. அது என்னுடைய சொந்த அனுபவம். நான் எங்கள் அம்மாக்கிட்ட ரொம்ப வந்து அப்படி வலிஞ்சு அப்படிலாம் பேசுகிற ஆள் இல்லை, ஆனால் எங்கள் அம்மாவை எனக்கு அப்படி பிடிக்கும். ஸோ என்னுடைய உணர்வு அப்படியே கடத்தினேன் ஜீவா மேலே. ஸோ அப்போ இந்த உணர்வுகளை கடத்துறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்கள் அம்மாவும் சாரதா டீச்சர் மாதிரி ஒரு டீச்சர்லாம் கிடையாது இல்லை, ஆனால் அந்த கேரக்டரைசேஷன் நீங்கள் போட்டிருக்கீங்க சாரதா டீச்சருடைய கேரக்டருக்குள்ளே உங்கள் அம்மா. எங்கள் அம்மா எக்ஸாக்டாக சாரதா டீச்சர்னு சொல்ல முடியாது, அவங்க அதுக்கு மேலே அவங்க வேறு. எங்கள் அம்மா பெரிய என்னை விட கிண்டல் அடிக்கிறதுல பெரிய ஆள். அவங்க ஆராரிராரோ சாங்கை ரெக்கார்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு எங்கள் அம்மாவுக்கு தான் போட்டு காமிச்சேன். சென்னை வந்திருந்தாங்க அப்போது. அந்த சாங்கை ரெக்கார்டிங் பண்ணிவிட்டு அப்போ தான் ஒரு 5.1 சோனியில் பெரிய புது செட்டு ஒன்று துபாயிலேருந்து வாங்கி வச்சுருக்கேன். 5.1 நான் ஒரு 2003 என்னோடய ஆஃபீஸுக்குள்ளே வச்சு சவுண்டெல்லாம் அப்படி இருக்கும். அதில் போட்டு எங்கள் அம்மாக்கிட்ட அம்மா அந்த பாட்டை அப்படி போட்டுட்டு இப்படி உட்காந்தேன். டிஸ்க்கு அது 5 சேஞ்சர் டிஸ்க்கு அது போட்டுட்டு அப்படியே பாட்டு முடிஞ்சோடனே இப்படி பார்த்தாங்க. நான் ரொம்ப எக்ஸைட்டாக சரி அம்மா ரொம்ப நம்மள அப்படிமா இப்படிலாம் பாட்டு போட்டு ஊரை ஏமாத்துறியா நீ அப்படின்னாங்க. சார் அவங்க ஃபுல்லாக தான் நான் அவ்வளோ பெரிய இமோஷன் அப்படி கடந்து போயிட்டாங்க, அப்படியே கடந்துட்டாங்க. ஸோ அதனால் எனக்கு திரைப்படங்களில் உணர்வுகளை கடத்துறது பிடிக்கும். இப்போது இறைவன் மிகப்பெரியவன்லை உணர்வு தான் கடத்துகிறேன் நான். 2 நண்பர்களுடைய உணர்வு. சந்தனத்தேவன்லையும் அதே தான். அதில் ஒரு காதல் இருக்குது. அது இது வரைக்கும் பார்க்காத ஒரு காதல். அது ஒருத்தவங்க சொன்ன வார்த்தைக்கு கிராமங்களில் சொல்லுவாங்க, நீ ஒரு வார்த்தை சொன்ன அந்த வார்த்தைக்காக தான் இன்றைக்கி வரைக்கும் நான் உசுரை பிடிச்சிக்கிட்டு இருக்கேன். ஆமாம் ஆமாம் ஆமாம். அப்படி ஒரு வார்த்தையில் உருவாக்கப்பட்ட கதை தான் சந்தனத்தேவன். அது இது எனக்கு கொஞ்சம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும், பிடிக்கும். இப்போ நீங்கள் சொல்கிறீங்கல்ல ஒரு கதையிலேருந்து இப்போ ஒரு சீன், இன்ஃபேக்ட் இந்த சீன் மாதிரி இன்னொரு சீனுக்கு கூடாதுன்னு ரொம்ப நீங்கள் யோசிச்சு பண்ணுறீங்கல்ல, கதைக்கு எப்படி சார் அப்போ யோசிப்பீங்க? எப்படி நீங்கள் வந்து ஒரு படத்துக்கு முன்னாடி இருக்கிற ஒரு ப்ரிப்பரேஷன் எப்படி இருக்கும்? புதுசாக கதைகள் எழுதுறதுலையோ மையப்புள்ளி தான் ரொம்ப முக்கியம். என்ன சொல்ல போகிறோம் அப்படின்ட்டு ஒரு படத்தை எங்கேருந்து தொடங்குறோன்றது தான். இப்போ சந்தனத்தேவனில் நான் வச்சுருக்க மையப்புள்ளி வந்து இதுதான். ஒரு வார்த்தைக்காக ஒருவன் தன்னுடைய வாழ்க்கையை எப்படி பயணித்தான். வசனமாக சொல்லணும்னா என்னோடய ஒத்த வார்த்தைக்காக மொத்த வாழ்க்கையை தொலைச்சிட்டு வந்து நிற்கிறியே அப்படின்றது தான். அதுதான் படம். இறைவன் மிகப்பெரியவனை எங்கேருந்து தொடங்குறேன்னா 2 நண்பர்கள்ட்ட இருந்து தொடங்குறேன். ஸோ நட்புன்னா என்ன?
ஒருவனுடைய கண்ணியம் ஒரு நண்பர்கிட்ட வந்து காக்கப்படணும்னு சொல்லும் பொழுது அது எந்த லிமிட் வரைக்கும் அதை நீ காத்து வச்சிருப்ப அப்படின்னு ஒன்று இருக்குல்ல. நீங்கள் நானும் நண்பர்கள், உங்களுடைய கௌரவத்தை என்கிட்ட ஒப்படைக்கிறீங்க, கண்ணியத்தையோ எதையோ ஒரு ரகசியத்தை எந்த லிமிட் வரைக்கும் நான் வச்சுருப்பேன், எவ்வளவு அழுத்தம் கொடுத்தா அதை நான் வெளியே கொண்டு வந்துடுவேன் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா. எவ்வளவு அழுத்தம் கொடுத்தாலும் கொண்டு வர மாட்டேன்றது தான் இறைவன் மிகப்பெரிய. அப்போ அந்த புள்ளியிலேருந்து தொடங்குறேன் நான். இதுதான் புள்ளி. அவன் என்ன செஞ்சாலும் ஒரு எண்டு சொல்லுவோம்ல, எல்லாத்துக்கும் ஒரு விலை இருக்குது, நீ இதை கொடுத்தா வாங்கிடலாம், சரி உன்னை தூக்கி உள்ளே வச்சு வெளுன்னு வெளுத்துரு, அப்போ சொல்லிடுவான், இல்லை சொல்ல மாட்டான். முன்னாடி பிள்ளைகளை கூப்பிட்டு வந்து அடி, அப்போ சொல்லுவான், சொல்ல மாட்டான். சரி அவனை கழுவ மரத்தில் கட்டி தூக்கி நிறுத்து, அப்போ சொல்கிறானா பார்ப்போம், அப்போவாது சொல்லுவானா, உயிர் போகுது, கைகள் வெட்டப்படுது, நகங்கள் பிடுங்கப்படுது, அப்போவாது சொல்கிறானா, ஒரு இடத்துல சொல்லுவான்ல, நீ என்ன செஞ்சாலும் சொல்ல மாட்டான்னு ஒருத்தர் இருந்தான்னு வச்சுங்க. ஏன்னா அவனை கேட்டால் ஏன்டா சொல்லலை, நான் வாக்கு கொடுத்துட்டேன் அப்படின்னு. அந்த உணர்வை கடத்தணும்னு விரும்புகிறேன் நான். சரி, இப்போது உங்களை மாதிரி பட டிரெக்டர்ஸ்லாம் நான் சொன்ன மாதிரியே கமர்ஷியல் எலிமெண்ட்டுக்காக ஒர்க் பண்ணுறவங்க கிடையாது, காசுக்காக ஒர்க் பண்ணுறவங்க கிடையாது. ஆனால் ஜென்ரலாக ஒரு ஆடியன்ஸ் கிட்ட இருக்கிற கருத்து என்னென்னா, இப்போ நீங்களாகட்டும், ராம் சார் ஆகட்டும், மிஷ்கின் சார் ஆகட்டும், தியாகராஜ சார் ஆகட்டும், நீங்கள் பண்ணுற படங்கள்லாம் வந்து புரியாதுப்பா, இவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தா நமக்கு புரியாதுப்பா அப்படின்ற ஒரு இது இருக்குது. உங்களை கொஞ்சம் வேறு மாதிரி பார்க்குறாங்க இல்லையா, உங்களுடைய மொத்தமாகவே வந்து ஒரு செக்டரை வேறையாக பார்க்குறாங்க. இதை நீங்கள் எப்படி சார், நீங்கள் எப்படி இதை எடுத்துக்கிறீங்க? நீங்கள் சொல்கிறது இருக்குது, ஆனால் இவங்க சொல்கிற படங்கள்லாம் புரியாதுப்பான்னு சொல்ல மாட்டாங்க. எங்களை வேறு மாதிரி பார்ப்பாங்க. ஆமாம், வேறு மாதிரி தள்ளி வச்சு பார்ப்பாங்க. இவர் வேறு விஷயங்கள் சொல்கிறாருப்பா, சிலது வந்து என்ன எக்ஸ்பிளைன் பண்ண, ஏன்னா இப்போ சில பேர் வந்து மெட்டஃபரிக்கலாக நிறைய விஷயங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அது வந்து ஈஸியாக எல்லாருக்கும் ஒரு காமன் ஆடியன்ஸ்க்கு கடத்த முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும்ல சார். இப்போ நான் ஒரு சொல்கிறேன், கோட்டுன்னு ஒரு திரைப்படம் வர. ஆமாம் ஆமாம். விஜய் அந்த படத்தில் செத்துருவார் கிளைமேக்ஸில் அப்படின்னு நான் சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? அப்படி இருக்குமா? விஜயை வந்து வில்லன் ஜெயிச்சிருவார் அப்படின்னு கதை இருக்குமா? சொல்லுங்கள். இல்லை சார். விஜய் காதலிப்பார், அந்த பொண்ணு வந்து ஏற்றுக்க மாட்டேன்னுச்சு, அதனால் விஜய் விஷம் குடிச்சு செத்து போயிட்டாருன்னு கதை இருக்குமா? நமக்கு ஒரு 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 ஃப்ரேம் தெரியுது இல்லையா, இது விஜய், இது எப்படி இருக்கும்னு. வேட்டையன் ரஜினி சார் படம், இது எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியும்ல. வில்லன் ஜெயிப்பான்னு நம்பிட்டு போய் படம் பார்த்தோம்னா நம்ம அந்த ஆள் கிடையாது. ஆமாம். அந்த இடத்துல தான் நாங்கள் வேறுபடுறோம். எங்கள் படத்தை நீங்கள் கண்டுபிடிக்க முடியாது. இந்த படத்தில் யார் ஜெயிக்க போகிறா, யார் தோற்க போகிறா, அதுதான். அப்போது அதெல்லாம் ஃபிக்ஸடாக இருக்குது, இதுக்குள்ளே நீங்கள் கண்டுபிடிக்க முடியாது. உங்களுக்கு யாருக்காவது தெரியுமா முத்தழகு சாக போகிறான்றது படம் பார்க்கும்போது நீங்கள் உணர்ந்தீங்களா? இல்லை மௌனம் பேசியதை பார்க்கும் பொழுது உங்களால் உணர முடிஞ்சதா கடைசியாக லைலான்னு ஒரு பொண்ணு வருவாங்கன்ட்டு? ஷாக் தான் ஆச்சு, என்ன பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அப்போ அதை நோக்கிய பயணம் தான் எங்களை போன்ற இயக்குனர்கள் நாங்கள் ஒன்று இது பண்ணுறோம். அதனால் புரியாதுன்றது கிடையாது. அப்போது முதல் தடவை நாங்கள் அதை கொடுக்கும் பொழுது அவங்களுக்கு வேணால் அது கொஞ்சம் இது வேறு மாதிரி இருக்கையா அப்படின்னு தோணும். இப்போ உங்களுக்கே நீங்கள் மௌனம் பேசியதை பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்கும். ஆனால் நான் சொல்கிற ஆங்கிளில் பார்த்துருப்பீங்களான்னு பாருங்கள். ஒரு திரைப்படம், ஒரு கதாநாயகன் கதாநாயகி இருந்தாலே ஆடல் காட்சி பாடல் காட்சி எல்லாமே இருக்கும். மௌனம் பேசிய திரைப்படத்தில் 3 கதாநாயகிகள், த்ரிஷா, நேஹா, பென்சி, லைலா. ஆனால் படத்தில் லவ் சாங் கிடையாது. எந்த இடத்துல யாரையும் கட்டி பிடிக்கலை. 67 சீன் இருக்குது. 67 சீனில் யாரையும் கட்டி பிடிக்கலை. சரி, இப்போ பருத்தி வீரன் மிகப்பெரிய காதல் படம்னு சொல்கிறாங்க, நான் சொல்லலை. நீங்கள் சொல்லியா? நான் சொல்லலை, நான் வேறு சொல்கிறேன். லவ் சீன் எத்தனை இருக்குதுன்னு சொல்லு. 2 சீன் தான் இருக்கும். முதல் முறையாக கருவேலங்காட்டுக்குள்ளே படுத்து கிடக்கிற பருத்தி வீரனை அவள் வந்து வம்பிழுத்து போகிற சீனும், கம்மா கரையில் அவகிட்ட சொல்லுவா ஒழுங்காக இருந்துக்கன்னு அவளை வான் பண்ணுற சீன். ஓகே. அப்போ தான் அந்த ஐயோ சாங். ஆமாம் ஆமாம், 2. ஆமாம். இந்த 2 சீனை தவிர அவங்க 2 பேரும் சந்திச்சுக்கிட்ட சீன் ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள் படத்தை. ஓகே. உங்களுக்கு யாருக்காவது ஞாபகம் இருக்கா? இல்லை கரெக்ட் சார். 2 சீன். அப்போது ஒரு காதல் படத்தில் 2 சீன் தான் இருக்குது. அப்போது இதை டிசைன் பண்ணுறோம். இது அவங்களுக்கு புதுசு ஆடியன்ஸுக்கு. அப்போது அதை கொடுத்து அவங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னு வச்சுக்கங்களேன், அவங்க அடுத்தடுத்து அதை தான் எதிர்பார்ப்பாங்க. அப்போ அவங்களுக்கு புரியாதுன்னு இல்லை. அப்போது அமீர் படமோ, பாலா படமோ, மிஷ்கின் படமோ, வெற்றிமாறன் படமோ, இப்போ வெற்றிமாறன் ஒரு ட்ராக்கை பிடிச்சிட்டாரு,
அவர் சமூகத்தின் மீது கருத்தை முன்வைக்கிற, சமூகத்தை எப்படி இருக்கணும், அந்த அரசியலை முன்வைக்கிறத வச்சுக்கிட்டே இருக்கார். அவர் அதுலேருந்து ரிவர்ஸ் வர்றது கஷ்டம். அடுத்த படத்தில் அரசியல் இல்லைன்னா என்னங்க அரசியலே இல்லை அப்படின்ற ஒரு கேள்வி வந்துடும். சங்கர் சார் எப்படி பிரம்மாண்டத்தை அடுத்த ஸ்டேஜ் போயிட்டே இருக்காரோ அதுபோல். அப்போ அது பிடிச்சிக்கிருச்சுன்னா அவங்க அதை தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அப்படி என்கிட்ட இருந்து மிஸ் ஆனது தான் ஆதி பகவன். அவங்க என்கிட்ட இருந்து அதை எதிர்பார்க்கல. இந்த கமர்ஷியல் படத்தை உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கல, நாங்கள் வேறு எதிர்பார்க்குறோம் அப்படின்றது. அப்போ அதனால் அவங்களுக்கு புரியாதுன்றது கிடையாது. அவங்க நீங்கள் போன படத்தில் சொன்னதை திருப்பி சொல்லக்கூடாது, வேறு ஒன்று சொல்லணும், வேறு ஒன்று சொல்லணும். குறைந்தபட்சம் வேறு மாதிரியாவது சொல்லணும், வேறு ஆட்களை போட்டு. இப்போ மணிசாருடைய நாயகனுக்கும் தளபதிக்கும் உள்ள பக்கத்தில் தான் இருக்கும். அவரும் தாதா, இவரும் தாதா. ஆனால் அதில் அவர் தாதாவாக இருப்பார், வயசானவராக இருப்பார். ஆனால் இதில் ரஜினி சார் இவருக்கு மேலே ஒரு பாஸ் இருப்பார், ஆனால் இவர் தான் மெயினாக இருப்பார். கிட்டத்தட்ட களம் ஒன்று தான், ஆனால் ஒரு சின்ன ஒரு வேறுபாடு இருக்கும். குறைந்தபட்சம் நம்ம அதையாவது செஞ்சுட்டு போகலன்னு வச்சுங்களேன், நம்ம பண்ணுற படம் ரசிகனுக்கு திருப்தி தராது. இது நம்மளே போட்டுக்கிட்ட வேலி தான் இது. ஆமாம். எனக்கு ரீசெண்டாக நீங்கள் பேசணும்னு ஞாபகம் வருது. உங்கள் கூட அத்தனை பேர் க்ளோஸாக இருந்திருக்காங்க, நண்பர்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு எக்கச்சக்கமான பேர் இருந்திருக்காங்க. ஆனால் ஒரு பாயிண்ட் இன் டைமில் இல்லை, இவங்கெல்லாம் நண்பர்களா அப்படின்னு நீங்கள் யோசிக்கிற அளவுக்கு ஒரு சுச்சுவேஷன் வந்திருக்கு. ஸோ இந்த ட்ரான்சிஷன் எப்படி சார் இருந்துச்சு? ஒரு டைமில் இவங்க இல்லையே அப்படின்றத ஃபீல் உங்களுக்கு எப்படி அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்க அந்த விஷயத்தை? ஐயோ, நான் ரொம்ப பாசிட்டிவாக எடுத்துக்கிறேன் இதை. உண்மையை சொல்லணுன்னா நான் சொல்லுவேன் இப்படி. இப்போ கூட வீட்டில் கூட என்னுடைய பிள்ளைகள்கிட்ட, என்னுடைய மனைவிட்ட சொல்லும்போது, சாப்பாடா எனக்கு இனிமேல் தொல்லை இல்லை, எந்த தொந்தரவும் கிடையாது, நான் என்ன நினைக்கிறேனோ அதை மட்டும் செய்யலாம் அப்படின்னு சொல்லும்போது, இந்த நேர்காணலுக்கு வருவதற்கு கிளம்புறதுக்கு முன்னாடி கூட என்னுடைய மகன் என்னை கிண்டல் பண்ணிச்சு. சொல்லுவீங்க, திருப்பி முதலாக போய் நிற்பீங்க, நீங்கள் செய்ய மாட்டீங்க அப்படின்னு. காரணம், நான் வளர்ந்த சூழல் அது. எனக்குள்ளே இருக்கிற தாக்கம், என்னுடைய உறவுகளை விட நட்புகளுக்கு நான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறேன். இரத்த சொந்தமான உறவுகளை விட நட்புகள் தான். ஏன்னா நட்பு உண்மையிலே இப்போ நான் மதுரையில் இருந்த நட்பு இருக்கு இல்லையா, அது அப்படியே தான் இருக்குது. இன்னும் உங்ககிட்ட பேசுகிறீங்க? ஒருத்தர் கூட என்கிட்ட மிஸ் ஆகலை. இந்த சென்னைக்கு உருவான நட்பு இருக்கு இல்லையா, தொழில் ரீதியான நட்பு, நான் பிரபலமான உடனே சேர்ந்த நட்பு இருக்கு இல்லையா, அந்த பறவைகள் தான் பறந்துருச்சு. என்னோடு பயணித்தவங்க இன்னும் அப்படியே தான் இருக்காங்க. அது எந்த பிரச்சனை வந்தாலும், ஏன்னா அப்படி தான் நம்ம வளர்ந்துருக்கோம். அவங்களுக்கு என்னை பற்றி நல்லா தெரியும். ஏன்னா என்னோடய 14 வயசுலேருந்து என்னை பார்த்துட்ருக்குறவங்க ஒவ்வொருத்தரும் திடீர்னு ஒரு சேஞ்ச் என்கிட்டேருந்து வரும்னு அவங்களுக்கு தெரியும். நானும் அவர்களை அப்படி பார்க்குறதில்ல, அவர்களும் என்னை அப்படி பார்க்குறதில்ல. இந்த காலகட்டத்தில் இந்த நட்பு பிரியுது அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரு பயம் இருக்கலாம், ஒரு தயக்கம் காரணமாக இருக்கலாம். ஏன்னா சமூகத்தில் கட்டமைக்கப்படுற செய்திகள் இருக்கு இல்லையா, அந்த பிம்பம் ரொம்ப பெருசாக இருக்குது. உண்மையை விட பொய் எப்போவுமே சத்தமாக கேட்கும், உண்மை கேட்கவே கேட்காது. அது இந்த சமூகத்தோட இயல்பான ஒரு விஷயம். அதை யாருமே மாற்ற முடியாது. எனக்குன்னு இல்லை, யாராக இருந்தாலும் அப்படி தான் நடக்கும். பொய் எப்போயுமே ரொம்ப சத்தமாக கேட்கும், உண்மை சத்தம் இல்லாமல் ஒரு ஓரத்தில் போகும். நீங்கள் பாருங்களேன், ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ஒருவரை பற்றி ஒரு தவறான செய்தி போட்டுருவாங்க, அட்டைப்படத்தில் போட்டு பயங்கரமாக சர்க்குலேஷன் ஆயிரும். ஒரு வார பத்திரிக்கைன்னு வச்சுக்கங்களேன், மறுப்பு 8வது பக்கத்தில் ஒரு 4 வரியில் காலத்தில் இருக்கும். இவ்வளோ தான். இந்த மறுப்பு தான் உண்மை, பொய் தான் அட்டைப்படத்தில் வந்தது, அதுதான் வால் போஸ்டருக்கு வந்தது, அதுதான் வியாபாரத்துக்கு கொண்டு போய் சேர்த்தது. ஆனால் உண்மையை யார் தேடி பார்ப்பாங்கன்னா பார்க்க மாட்டாங்க. அந்த சூழல் தான் எங்கிட்டேருந்து அவங்கள விலக வைக்குதுன்னு நான் நினைக்கிறேன் நான். ஆனால் நான் என்ன நினைப்பேன்னா, இப்போ என்னிடத்தில் அவங்க இருந்திருந்தாங்கன்னு வச்சுங்களேன், நான் அப்படி நினைக்க மாட்டேன். 2 விஷயந்தான். இப்போ என்னிடத்துல இன்னொருத்தவங்க இருந்தாங்கன்னா நான் 2 தான் சொல்லுவேன். எனக்கு உங்களை தெரியும், நல்லா பழகிட்டேன், நான் ரொம்ப காலம் பழகியிருக்கேன், உங்களை பற்றி தெரியும்னா அதுதான் நட்பு. தெரியும்னா நான் ஒன்று சொல்லுவேன், இவர் இந்த தவறோடு செஞ்சுருக்க மாட்டார், நான் நம்புகிறேன். ஒருவேளை செஞ்சுருந்தாரா, அவரை தூக்கில் போடுங்க. இதை சொல்கிறதுல என்ன தயக்கம் இருக்குது? இதை சொல்லலாம் இல்லையா? இவர் இந்த தவறு செய்ய மாட்டார், செஞ்சுருந்தாரா தண்டனை கொடுங்க, நான் முதலாளன்னு வேடிக்கை பார்க்குறேன் கை கட்டின்னு சொல்லலாம் இல்லையா? அதை சொல்வதற்கு உங்களுக்கு எது தயங்குது? அப்படின்னா உடனே அங்கேருந்து விலகிட்டால் இது இல்லைன்னு ஆயிடாது. நேற்று வரைக்கும் என்னோடு இருந்தவர்கள் இன்றைக்கு என்னோடு தொடர்பில் இல்லைன்ற ஒரே காரணத்துக்காக அவர்கள் நண்பர்களாக இல்லைன்றது மறைச்சிட முடியாது.
இது என்ன ஆகுன்னா அப்புறமா திரும்ப ஏதோ ஒரு சூழலில் நம்ம எங்கள் ஊரில் சொல்லுவாங்க, ஒன்று வந்து கல்யாண வீட்டில் சேரணும், இல்லைன்னா இளவில் சேரணும்னு சொல்லுவாங்க கிராமங்களில். அது மாதிரியான ஒரு சிக்கலில் தான் திரும்ப வந்து சேரணும். பட் ஆனால் நான் ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கலை இதை. எனக்கு என்ன நான் நினைக்கிறேன், நான் கொஞ்சம் ரிலீவாக இருக்கிறதா நம்புகிறேன். ஏன்னா எனக்கு 365 நாள் பத்த மாட்டேங்குது. எனக்கு பத்த மாட்டேங்குது. ஏன்னா எல்லா வீட்டு திருமணத்துக்கும் போகணும், எல்லா வீட்டு விசேஷத்துக்கும் போகணும், எல்லார் வீட்டுடைய கெட் டுகெதருக்கும் நான் போகணும், காலேஜ் ஃபங்க்ஷனுக்கு போகணும், ஸ்கூலுக்கு போகணும், சொந்தக்காரங்க கல்யாணத்துக்கு போகணும். இதுக்கு இடையில் நான் படம் பண்ணணும். ஆமாம், கரெக்ட். எனக்கு தெரிஞ்ச உங்களுடைய பழு கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னு தான். அதுவும் நீங்கள் பார்த்தீங்களாக்கும் இப்போ ஒரு விமான போக்குவரத்து இருக்கிற ஊருக்கு போயிட்டு வரக்கூட முடியாது. இப்போ இங்கேருந்து நாகூரில் ஒரு திருமணம் வச்சுருந்தாங்கன்னு வச்சுங்களேன், 4-வே ட்ராக்கும் கிடையாது தஞ்சாவூருக்கு மேலே. அங்கேருந்து சிங்கிள் வே ரோடு தான். இங்கேருந்து போய் அந்த ரோட்டில் போய் உள்ளே போய்ட்டுன்னா 2 நாள் காலியாயிடும். 2 days போயிடும். இப்போ நான் ரிலீவாக இருக்கேன். அந்த பறந்த பறவைகளுக்கு இதை விட ஒரு பெட்டரான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க முடியாது, ஒரு ஆன்சர் கொடுக்க முடியாதுன்னு நம்புகிறேன். ஸோ இப்போ நீங்கள் வந்து எப்படி நட்பை பற்றி சொன்னீங்களோ அதே மாதிரி சினிமா பற்றி பேசுனீங்க. சினிமா மேலே ரொம்ப அதிகமான ரெஸ்பெக்ட் அண்ட் லவ் இருக்கிறவங்களால தான் ரொம்ப அழகான படைப்புகள் ஜென்வனாக கொடுக்க முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு படைப்புகள் கொடுக்குற ஒரு டைரக்டர் நீங்கள். ஆனால் எங்களுக்கும் ஒரு ஃபீலிங் இருக்குது சார், குறைவான ஒரு படங்கள் தான் கொடுத்துருக்கீங்களே ஏன் அப்படின்ற கேள்வி இருக்குது. ஒவ்வொரு படத்துடைய வெற்றியும் ரொம்ப பெருசாக இருந்தாலுமே அதுக்கு அடுத்து நீங்கள் இன்னொன்று ஸ்டார்ட் பண்ணி அதை ஒர்க் பண்ணுறதுக்கான டைம் ஜாஸ்தியாக இருக்குது. பருத்தி வீரன் சக்ஸஸ்க்கு அப்புறமா நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு இட் டுக் யூ லாட் ஆஃப் டைம். ஸோ ஏன் அப்படி நேரம் நிறைய உங்களுக்கு தேவைப்படுது சார்? உங்கள் கேள்வியிலேயே பதில் இருக்குது. நல்ல படைப்புகள், அதாவது நல்ல படைப்புகள் இல்லை. நீங்கள் என்னை வந்த உடனே என்னவா பார்த்தீங்க? முதல்ல ஒரு சினிமாக்காரரை பார்த்து என்னுடைய கேள்வியை நீங்கள் தொடங்கவே இல்லை. நீங்கள் சினிமாக்காரராக தொடங்கியிருந்தீங்கன்னா சினிமாவில் தான் தொடங்கியிருப்பீங்க. நீங்கள் என்னை பற்றி கேட்குறீங்க, என்னுடைய பின்புலம் பற்றி கேட்குறீங்க, என்னுடைய ஆன்மீகம் பற்றி கேட்குறீங்க, என்னுடைய நட்பு பற்றி கேட்டு 5ஆவதாக தான் சினிமா கேள்வியே வர்றீங்க. அப்போ நானும் என்னோடய லைஃப்பில் ஆர்டராக இப்படி தான் வச்சுருக்கேன். நான் என்னை இப்படி தான் கட்டமைச்சுக்கணும்னு விரும்புகிறேன். நான் சினிமாவை ரொம்ப நேசித்து வந்தேன். இப்போவும் நான் எப்படி என்னையை நானே வந்து செக் பண்ணிப்பேன் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்க, ஒரு கேப் விட்டுருவேன், வேலையே செய்ய மாட்டேன். இப்போது டைரக்ஷன் தாட்டு எனக்கு இருக்கா, அந்த ஸ்கில் எனக்கு இருக்கா, க்ரியேட்டிவிட்டி சென்ஸ் எனக்கு இருக்கான்னு என்னையை நானே கேட்டுப்பேன். உங்களுக்கு அப்படி தோணுதா? நீங்கள் அந்த தோணும், பல தடவை தோணியிருக்கு. இப்போ ஒரு 4 நாளைக்கு முன்னாடி கூட தோணும். ஒரு டைரக்டராக நீங்கள் அவுடேட்டடான ஒரு ஐடியாலஜி தான் இருக்கிறீங்கன்ற தாட். டைரக்டரானே தோணும், அவுட்டேடில் இல்லை. நான் முதல்ல ஒரு டைரக்டரானே தோணும். இல்லை சீரியஸாக சொல்கிறேன். நான் வந்து எதையும் மறைச்சு சொல்லணுன்ற அவசியம் இல்லை. நான் வந்து சந்தனத்தேவனை எடுக்கும் பொழுது ஷூட்டிங் போகிறது வரைக்கும் எனக்கு ஏன்னா 14 13 ஆதிபவன் முடிச்சுட்டு 17 தான் தொடங்குறேன். 4 வருஷம் கேப், வேறு வேலைகளுக்கு போயிட்டேன். அப்போது என்னோடய நண்பர்கள்ட்ட சொல்கிறேன், நான் கதை எழுதிட்டேன். சரி, இப்போ ஸ்பாட்டுக்கு போனால் வந்து டைரக்ஷன் வருமா வராதா? கதை எழுதியாச்சு, டைரக்ஷன் வருமா வராதான்ற சந்தேகம் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. சரி போய் பார்ப்போம், மொதல் நாள் போய் அதாவது அப்படி தான் முதல் நாள் எனக்கு தோணுச்சு. ஆனால் போய் கிட்டத்தட்ட ஒரு மேக்ஸிமம் ஒரு 5 hours தான் வச்சுங்களேன். அந்த அட்மாஸ்பியரு, அந்த சவுண்டு, அந்த ஆர்டிஸ்ட்டை நான் பார்க்குறது, அந்த கேமரா வியூக்குள்ளே நான் பார்க்கும்பொழுது என்னை அறியாமல் உள்ளே போயிடுறேன். நான் உள்ளே போய் நீங்கள் நிறைய டைரக்டர்ஸ் வந்து நான் யாரையும் குறைச்சி மதிப்பிட்டு தவறாக சொல்லலை. இந்த ஃபஸ்ட் டே ஷூட்டிங்லாம் ஃபுட்டேஜே வராது. நிறைய டைரக்டர்ஸோட ஃபஸ்ட்டு டே ஷூட்டிங் இருக்கு இல்லையா, அது நீங்கள் படத்தில் இருக்கவே இருக்காது. ஆனால் என்னுடைய எல்லா படத்துலையும் நான் ஃபஸ்ட்டு டே எடுத்த ஃபுட்டேஜ் இருக்குது. மௌனம் பேசியதில் ஃபஸ்ட்டு டே நான் எடுத்த ஷாட்டு என்னென்னா, ஃபஸ்ட்டு டேயோட படத்தோட ஃபஸ்ட்டு ஷாட்டை தான் எடுத்தீங்க. ஓகே. இப்பவும் கூட பார்த்தீங்கன்னாக்க சந்தனத்தேவனில் ஃபஸ்ட்டு டே ஆர்யாவையும் அந்த பொண்ணையும் வச்சு ஒரு ஷாட் எடுத்தேன். அந்த ஷாட்டு சாங்கில் பிஜிஎம்மில் இருக்குது. ஏன்னா அது என்ஜிக்கு போகவே போகாது. ஏன்னா நான் அதுக்குள்ளே போயிடுவேன். நான் இப்போ ஒரு 4 நாளைக்கு முன்னாடி கூட இந்த ஒரு இஷ்யூ என்னை சுற்றி ரொம்ப போயிட்டுருக்கும்போது, ரொம்ப கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும் பொழுது, இப்போ டைரக்ஷன் ஞாபகம் இருக்குது. ஏன்னா கடைசியாக நான் இப்போ ஒரு படம் கிட்டத்தட்ட 85% முடிச்சிட்டேன் இல்லையா. இன்னொரு 10 நாள் இருந்தால் இறைவன் மேய்ப்பவன் ஷூட்டிங் முடிஞ்சிடும். ஸோ அதனால் அதில் எனக்கு டவுட் இல்லை. க்ரியேட்டிவிட்டி சென்ஸ் இருக்கா, சீனை க்ரியேட் பண்ண முடியுமா அப்படின்றது டவுட் வந்துருச்சு. ஏன்னா வெறும் க்ரைமு கேஸு அது இதுன்னு இதுவே ஓடி 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 இதுக்கு பதில் சொல்லிக்கிட்டேன்னு. அப்புறம் முந்தா நாள் ஒரு இங்கிலீஷ் படம் போட்டு பார்த்தேன். போட்டு பார்க்கும்போது ஒரு 1/2 மணி நேரம் தான் எனக்கு அங்கேருந்து வேறு ஒரு கதை தோண ஆரம்பிச்சிருச்சு. ஓகே. ஸோ அப்போ நானாக தான் இருக்கேன். அந்த இது எனக்கு எப்போவுமே இருக்குது. ஆனாலும் நான் நினைக்கிறது என்னென்னா, சினிமாவை நான் ரொம்ப விரும்பி வந்தேன். ஆனால்
சினிமாவை எனக்கு வந்து அதை வந்து நான் பணம் சம்பாதிக்கிற ஒரு ஊடகமாக பார்க்கணுன்னு எனக்கு தோணலை. நான் மற்றவங்க செய்கிறாங்கன்னு தப்பு சொல்ல விரும்பலை. எனக்கு தோன்றதை சொல்கிறேன். நான் சினிமாவை நான் லவ் பண்ணுறேன். இப்போ வரைக்கும் லவ் பண்ணுறேன். என் அளவுக்கு யாரும் லவ் பண்ணுவாங்களான்னு தெரியாது. இப்போ வரைக்கும் நான் தேட்டரில் போய் படம் பார்க்குறேன். ஒரு படத்தை பார்த்து அந்த படத்துக்கான விமர்சனம் தான் பண்ணுவேன். இது நல்ல படமா கெட்ட படமான்னு சொல்லவே மாட்டேன். அது என்ன ஜானரில் இருக்குதுன்னு தெரிஞ்சு அதுக்குள்ளே தான் உள்ளே போவேன். அதில் போய்கிட்டு இந்த கிளாஸ் மூவி இல்லையே, இது கிளாசிக் மூவி இல்லையெல்லாம் சொல்ல மாட்டேன். கமர்ஷியல் படத்துக்கான தன்மை இருக்கான்னு தான் பார்ப்பேன். ஓகே, நான் லியோ பார்க்குறேன், ஜெயிலர் பார்க்குறேன்னா அந்த தன்மைக்குள்ளே தான் அந்த படத்தை பார்ப்பேன். அதை மகாநதியோட கம்பேர் பண்ணி பார்க்குற பைத்தியக்காரன் நான் கிடையாது. நான் அந்த குழப்பம்லாம் எனக்கு இல்லை. ஸோ அதனால் நான் வந்து இப்படி தான் சினிமாவை பார்க்குறேன். இவ்வளோ தான் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதோடு சேர்ந்து ஆன்மீகமும் மற்ற விஷயங்கள்லாம் சேர்ந்துட்டதுனால என்னுடைய பயணமே கொஞ்சம் ஸ்லோவாகிட்டே தான் இருக்குது. இதுக்கிடையில் வந்து பொது விஷயங்களில் என்னை நானே ஈடுபடுத்திக்கிறது. யாரும் கூப்பிடல. இங்கே யாரும் அமீர் வா, தலைவா வா, தலைமையாக இருக்கவா, நீங்கள் யாரும் போஸ்டர்லாம் ஒட்டலை எனக்காக. நான் சொல்கிறது புரியல உங்களுக்கு? இதெல்லாம் நாமளாக வழியை போய் இந்த வண்டியில் வடிவேலு நான் ஜெயிலுக்கு போகிறேன்னு நம்மளாக போய் ஏறிக்கிட்டது. யாராவது என்னை வந்து இயக்குனர் சங்க பிரச்சனைக்கு வந்து நீங்கள் தான் வந்து இயக்குனர் சங்கத்தை காப்பாற்றணும்னு கேட்டாங்களா? இல்லை யாராவது பெப்சி தொழிலாளர்கள் பிரச்சனையில் வந்து நிற்கணும்னு கேட்டாங்களா? அதெல்லாம் கிடையாது. நானாக என்னை ஈடுபடுத்திக்கிட்டேன். நானாக என்னை அதுக்குள்ளே கொண்டு போய் நிறுத்திக்கிட்டேன். ஆனால் இயக்குனர் சங்கத்தோட செயலாளராக போய் நிற்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டுட்டேன். இயக்குனர் சங்கத்துக்கான கட்டடத்தை உருவாக்க வேண்டிய இடத்துக்கு வந்துட்டேன். 40 வருஷமாக இல்லாத ஒரு கட்டடத்தை உருவாக்குற இடத்துக்கு போயிட்டேன். பெப்சின்ற ஒரு 23,000 தொழிலாளர்கள் வந்து அவர்கள் வேலை இல்லாமல் நடுரோட்டுக்கு கொண்டு வரக்கூடிய சூழல் வரும்போது, தயாரிப்பாளர்கள் அவர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய சர்ச்சை வரும்போது, நான் தொழிலாளர் பக்கம் நின்று அந்த பெப்சின்ற ஒரு அமைப்பே கலைக்கப்படக்கூடிய சூழல் இருந்தது. அதை மீண்டும் உருவாக்கி கொண்டு வந்து வச்சுட்டு வந்தேன். இது எல்லாமே நான் விரும்பி ஏற்றுக்கிறது. அனிதாவுடைய மரணமா யார் என்னை கூப்பிடல, நானாக அங்கே போய் நிற்பேன். அனிதாவுடைய தங்கை அண்ணனுடைய அந்த அழுகை என்னை உணர்ச்சி வசப்பட வைக்குது. அவன் கேட்குற கேள்வி அவன் சமூகத்தின் மீது ஒரு கேள்வி கேட்குறான். ஆனால் அவனுடைய குரல் சமூகத்தில் எடுபட மாட்டேங்குது. அந்த குரலை வாங்கி நான் வந்து மைக்கு முன்னாடி சொல்கிறேன். என்னுடைய குரல் எடுபடுது. அப்போ அனிதாவின் அண்ணனாக தான் நின்று பேசுகிறேன். நான் எனக்காக பேசலை. அப்போ அனிதாவின் அண்ணன் என்ன நினச்சானோ அதை நான் இன்னும் கூடுதலாக கடுமையான வார்த்தைகளை நான் முன்வைக்கிறேன். அதனால் எனக்கு என் மீது வழக்கு பாயும். இப்படி நானாக என்னையை ஈடுபடுத்திக்கிறேனே தவிர யாரும் என்னை இழுத்து பிடிச்சி தள்ளலை. இல்லை அவர் கூட்டு போனார், இவர் கூட்டு போனார்ல. எனக்கு ஒன்று தோணுது. ஒரு கலைஞர் இப்போ இன்றைக்கி நீங்கள் என்னை கூப்பிட்டு கேட்குறீங்க அப்படின்னா, அமீர் என்னுடைய இப்போ நேற்று பொன்வண்ணன் சொன்னது போல் ஏதோ ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருந்த அமீருக்கு இந்த அடையாளம், இவ்வளவு வெளிச்சம், இவ்வளவு கேமராக்கள், இவ்வளவு மைக்குகள் வருதுன்னா எங்கேருந்து எது கிடைச்சது? எது கொடுத்தது? சினிமா கொடுத்துச்சு. சினிமாவில் நான் ஒரு சினிமாக்காரனாக என்னை அறிமுகப்படுத்திக்கிட்டேன். அது எனக்கு அதை கொடுத்துச்சு. சரி, அந்த சினிமாவில் பண்ணுற எல்லாத்துக்கும் கொடுத்துட்றாங்களா? அப்போ மக்கள் எனக்கு அந்த அங்கீகாரத்தை கொடுத்தாங்க. அப்போ மக்கள் எனக்கு கொடுக்கும்போது இந்த மக்களுக்கு நான் திருப்பி என்ன கொடுக்க போகிறேன்? வருஷத்துக்கு 10 படமாக கொடுக்க முடியும்? என்னால் முடியாது. அது தோசை சுட்டு கொடுக்குற மாதிரி என்னால் முடியாது. அப்போ நான் படம் எப்போவாவது கொடுக்குறேன், மற்ற நேரம் அவங்க பிரச்சனைகளோட கூட நிற்கிறேன். இப்படி என்னையை நானே டிசைன். நீங்கள் ரொம்ப கிளியராக இருக்கிறீங்க சார். இன்ஃபேக்ட் நீங்கள் பேசுகிறதுல அதான் எனக்கு தெரியுது. நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியுது. அதை புரிஞ்சுக்கிறவங்க புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்ற ஒரு ஆஸ்பெக்ட் தான் இருக்குது. பட் இதில் என்ன வருத்தம் அப்படின்னா, தப்பே பண்ணாத டைமில் நம்மளை வந்து நீ வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பொய்யோ இல்லை ஒரு பழியை நம்ம மேலே சுமத்துறாங்கல்ல, அதை ஏற்றுக்க முடியாது. ஏன்னா நம்ம நல்லது பண்ணிகிட்டு இருக்கோன்னு. அந்த நல்லதுக்கு நம்ம அப்ரிசியேஷன்லாம் யார்கிட்டேருந்து எதிர்பார்க்கல. நீங்கள் இப்படி எக்ஸ்ட்ராவாக என் மேலே ஒரு பழியும் குற்றமும் போடாமல் விட்டிங்கனாலே என் வேலையை பார்த்துட்டு போயிடுவேன் அப்படின்ற மனநிலை தான் உங்களுடைய அந்த ஆதங்கமான வார்த்தைகளில் ஆக்சுவலி வெளிப்படுது. வேறு ஒன்றுமே கிடையாது. ரொம்ப தெளிவாக இருக்கீங்க நீங்கள். இப்போ இதில் என்ன எனக்கு இன்னொன்று தோணுது அப்படின்னா, நான் சொன்னது தான், நீங்கள் பண்ணாத ஒரு தப்புக்கு உங்களை மேலும் மேலும் அமுத்திட்டே இருக்கிறப்போ அதிலிருந்து எப்படி நீங்கள் வெளிவரதுக்கு ட்ரை பண்ணுறீங்க? அண்ட் இன்னொரு முக்கியமான கேள்வி, ஒரு நாள் உண்மை ஜெயிக்குண்டா அப்படின்ற இந்த நம்பிக்கையோட எப்படி சார் இருக்கீங்க? வாழ்க்கையை நம்பிக்கை தானே. நான் அடிக்கடி சொல்கிறது அதுதான். நம்மளுடைய அப்பாவை அடையாளம் காட்டுவது அம்மா தான். அது ஒரு நம்பிக்கை தான். அது உண்மையிலே அப்பா அவர் தான் யாருக்காவது தெரியுமான்னு தெரியாது. அம்மா சொல்லுவாங்க இதுதான் அப்பான்னு, கையை காட்டுவாங்க, நம்ம அப்பான்னு சொல்லிடுவோம். அம்மா வேறு யாரை காமிச்சிருந்தாலும் அவர் தான் அப்பா. அது நம்பிக்கை தான். கடவுள் இருக்கார், நம்பிக்கை தான். யார் பார்த்தா? நன்மை செஞ்சால் நல்லது நடக்கும், அதுவும் நம்பிக்கை தான். யாராவது உதாரணம் காட்ட முடியுமா? எல்லாமே நம்பிக்கை தான். நல்லா படி, வேலை கிடைக்கும், அது ஒரு நம்பிக்கை தான். படித்தவன் பூரா நல்ல வேலைக்கு போயிடுறானா?
வண்டியை வேகமாக ஓட்டாதப்பா, நிதானமாக போனீங்கன்னா ஊர் போய் சேரலாம். அது ஒரு நம்பிக்கை தான். நடந்துருதா? நம்ம நிதானமாக தான் போகிறோம். எதுக்க வர வேகமாக வந்தால் என்ன செய்கிறது? இல்லை யாரோ ஒருத்தர் குறுக்க வந்துட்டால் என்ன செய்கிறது? அப்போ நிதானமாக போகிறது மட்டும்தான் நம்மளுடைய வேலை. குறுக்க யார் வருவாங்க வராங்கன்னு நம்ம பார்க்க முடியாது. அப்படி என்னுடைய வாழ்க்கையில் நான் நிதானமாக தான் போனேன். யாரோ ஒருத்தர் குறுக்க வந்தார், அது ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு. ஆனால் பார்க்குறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, காரில் வந்தார் ஆக்சிடெண்ட் பண்ணிட்டாருன்றாங்க. நான் என்ன வேகத்தில் வந்தேன்னு யாரும் கவனிக்கலை. அதை யாரும் சொல்ல தெரியலை. அவர் ஆக்சிடெண்ட் பண்ணிட்டாரு, ஆள் மேலே ஏற்றிட்டார், இவ்வளவு தான் செய்தி. இது தான் அதை இது செய்தி. இது என்னை பிடிக்காதவர்களுடைய செய்தி என்ன தெரியுமா? அவர் வேகமாக கார் ஓட்டி ஆக்சிடெண்ட் பண்ணிட்டார், அவர் எப்பயுமே வேகமாக தான் ஓட்டுவார் அப்படின்றது ஒரு செய்தி. இன்னொருத்தன் தூரமாக நிற்கிறவன் என்ன சொல்கிறான் தெரியுமா? அன்னைக்கு தண்ணி அடிச்சுட்டு ஓட்டினாருன்றான். இதுதான் இப்போ நடந்துகிட்ருக்கிறது. எப்படி சார் இது எல்லாத்தையும் நீங்கள் சிரித்த முகத்தோடு அப்படி அழகாக டேக்கிள் லைஃப் பண்ணுறீங்க? அதுதானே. நான் எனக்கு மறுஜென்ம நம்பிக்கையெல்லாம் கிடையாது. ஓகே. அதில் நம்பிக்கை இல்லை. ஒரு பிறப்பு ஒரு இறப்புன்றதில் தெளிவாக இருக்கேன் நான். அதனால் முதல்ல இதெல்லாம் கடந்து போகணும். நம்ம என்ன நினைக்கிறோம்னா, இங்கே நல்லவங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்றதே ஒரு பெரிய ஒரு பொய்யான கட்டமைப்புன்னு நான் நினைக்கிறேன். அப்படி நீங்கள் நம்பலையா நல்லவங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்றது? நான் பருத்தி வீரன் திரைப்படத்தை பார்த்து முடித்த உடனேயே அன்றைய காலகட்டத்தில் முதல்வராக இருந்த கலைஞர் அவர் கேட்டார், அவன் என்னையா தப்பு பண்ணா அப்படின்னு கேட்டார். அவர்கிட்ட இந்த பதில் தான் சொன்னேன், நல்லவங்களுக்கு நல்லது தான் நடக்கும்னு ஏதாவது இருக்காயா அப்படின்னு. நீங்கள் பத்திரிகையில் பார்ப்பீங்க, ஐயப்ப பக்தர்கள் சென்ற கார் விபத்து, 4 பேர் மரணம். அதில் ஒரு சிறுவன் இருந்திருப்பான், ஒரு 5 வயது சிறுவன் இருந்திருப்பான். எங்கெல்லாம் பில்கிரிம் நடக்குதோ, எங்கெல்லாம் பண்டிகை காலங்கள் இருக்கோ, அங்கெல்லாம் ஒரு விபத்து நடக்கும். பார்த்திங்கன்னா ஒரு 50 பேர் செத்துருப்பாங்க. திடீர்னு டென்ட்டு எரிஞ்சிரும், இல்லை ஏதோ கூட்ட நெரிசலில் செத்துருப்பான். அது எந்த கோயிலாக இருக்கட்டும், இந்து கிறிஸ்தவ முஸ்லீம் எந்த கோயிலாக, கூட்டம் அதிகமாக இருக்கிற இடத்துல. இப்போ இவர்களெல்லாம் இறைவனை நம்பி இறைவன் தன்னை காப்பாற்றுவான்றதுக்காக தானே போனாங்க. நம்பி போன இடத்துல மரணத்தை சந்திச்சிருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாருக்கும் எல்லா இடத்துலையும் நடக்கும்ன்றது தான். நீங்கள் பார் இடிஞ்சு விழுந்துச்சுன்னா நீங்கள் ஈஸியாக ஒரு கதை சொல்லலாம். இப்போ ஒரு பார் இடிஞ்சு விழுந்துச்சு, குடிச்சு கூத்தடிச்சிங்க, விழுந்துச்சு போய் சேர்ந்துச்சின்னு. கோயில் இடிஞ்சு செவர் இடிஞ்சு விழுந்து செத்தா என்ன சொல்லுவீங்க நீங்கள்? அப்போ கோயிலுக்கு இனிமேல் போவா தம்பியா? அது சொல்ல முடியாது இல்லையா? அப்போ எல்லாருக்கும் எல்லாமும் நடக்கும். அதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ அது நடக்கும் பொழுது நம்ம நிதானத்தை கடைப்பிடிக்கணும். நீங்கள் வார்த்தைகளில், நான் எப்பயுமே சொல்கிறது, அன்போ நட்போ உதவியோ சந்தோஷமோ துக்கமோ வெறும் வார்த்தைகளாக செய்யாதீங்க, செயலாக பாருங்கள். நீங்கள் ஒருத்தர் மேலே அன்பு, நான் அவன் மேலே அன்பாக இருக்கேன் அப்படின்னா அன்பாக இருக்கேன்னு சொல்லாதீங்க, அன்பாக நடந்து காட்டுங்க. ட்ரூ, வெரி ட்ரூ. ரொம்ப சந்தோஷமாக இருக்கேங்க, எனக்கென்ன, நான் சந்தோஷமாக தான் இருக்கேன், அது வார்த்தை இல்லை. நான் சந்தோஷமாக இருக்கேன்னு செயலில் காட்டுங்க. அது மாதிரி தான். அப்போ இறை நம்பிக்கை என்பதும் அதுபோலத்தான். அதைத்தான் நான் ஒரு வார்த்தையாக நேற்றைக்கு கூட சொன்னேன். நான் எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொன்னால் அது அவநம்பிக்கை. எனக்கு ஏன் இப்படி நடந்துச்சு அப்படின்னு நின்று யோசிச்சிங்கன்னா தான் இறை நம்பிக்கை. ஒரு இறை நம்பிக்கையாளனா அப்படி தான் பார்த்துக்கிறணும் தன்னை. ஒரு ஆன்மீகவாதி தன்னை அப்படி தான் எடுத்துக்கணும். நான் அப்படி தான் என்னை எடுத்துக்கிறேன். அதனால் இது ஏன் நடந்துச்சு அப்படின்லாம் நான் யோசிக்கிறது இல்லை. இதன் மூலமாக நான் கற்றுக்க வேண்டியது என்ன இருக்குது, நான் சரி செய்ய வேண்டியது என்ன இருக்குது. நான் சரியாக இருக்கிறதா நான் நம்புகிறேன். சரியாக இருக்கேனா இல்லையான்னு எப்போ தெரியும்? நான் நம்புகிறேன். அப்போ யாரோ ஒருத்தர் எதுக்கு நின்று சொல்லும்போது தானே தெரியும். ஒரு கேள்வி இப்போ என்னை ஒரு விசாரணை வளையத்துக்குள்ளே கொண்டு போகும்போது ஒரு கேள்வி வைக்கிறாங்க, அருமையான கேள்வி. நான் அதை கற்றுக்கிட்டேன். நான் ஒரு ஆஃபீஸருக்கு கேள்வி வைக்கிறாரு, சமூகத்தில் உங்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்குது, அந்தஸ்து இருக்குது. இருக்கா? ஆமாம் இருக்குது. ரைட்டு, ஓகே. ஆனால் உங்களுக்கு இன்னொரு பொறுப்பு மிஸ் ஆகிருக்கு அப்படின்ற. என்ன அப்படின்னு கேட்கும்போது, இதுபோல் உள்ள ஒரு நபர் யாரோடு பயணிக்கணும், நீங்கள் யார் காரில் பயணிக்கிறீங்க, யாரோட கை கோர்க்குறீங்கன்னு ஒரு நிமிஷம் நின்று யோசிச்சிருக்கணும்ல. அந்த கேள்வி சரியானதாக நான் பார்க்குறேன். நான் அப்போ நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸையும் கரெக்டாக சூஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பொதுத்தளத்துக்கு வரும் பொழுது இதெல்லாம் சரி செஞ்சுக்கிட்டா தானே பொதுத்தளத்துக்கு வரணும். நீங்கள் யாரும் இப்போ அமீர்ன்றவர் யாரும் எங்கேயோ ஊருக்குள்ளே இருந்தார், இப்படி ஒரு சம்பவம் நடந்துருச்சுன்னா இது செய்தியா? அப்போது இல்லை. அப்போது பொதுத்தளத்துக்கு வரும்போது பிறரை கை காட்டி நம்ம விரல் நீட்டி விமர்சனம் பண்ணும்போது நாம் சரியாக இருக்கணும்ல. நம்ம சரியாக இருந்தால் தானே அவரை நம்ம விரல் நீட்டி சொல்ல முடியும் இது தப்பு அப்படின்னு. நம்ம எல்லாவற்றிற்கும் கருத்து சொல்கிறோம், அப்போ என் விஷயத்துக்கு யாருமே கருத்தே சொல்லக்கூடாதுன்னா அது அப்படி, அது ஒரு சர்வாதிகார மனநிலை தானே. ஸோ அப்படி இருக்க முடியாது. அப்போ இங்கேருந்து நான் சரி செஞ்சுக்க வேண்டியது இருக்குது, கற்றுக்க வேண்டியது இருக்குது, என்னை நான் ஆர்டர் பண்ணிக்க வேண்டியது இருக்குது.
என்னுடைய அனுபவத்தை என்னுடைய பிள்ளைகளுக்கு கடத்த வேண்டியது இருக்குது. ஷோ நான் என்ன கொடுக்க முடியும் உங்களுக்கு? சொத்து பத்து கொடுத்துட்டு போக முடியுமா? நான் நாளைக்கு ஒரு 50 கோடி 100 கோடி சொத்தே கொடுத்துட்டு போயிட்டேன், இந்த அனுபவத்தை சொல்லாமல் போயிட்டேன்னா அவன் தோத்துட்டானா, அவன் எங்கேயோ போய் மாட்டி சிக்கிட்டானா, இழந்துட்டானா? அப்போ நான் இன்னும் லேர்ன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் இப்போ இதோட முடிச்சிட்டேன்னு இல்லை, இன்னமும் கற்றுப்பேன். நான் என்னுடைய மரணப்படுக்கைக்கு போகிறது வரைக்கும் கற்றுக்கிட்டே தான் இருக்கேன். சார் ரொம்ப லைக் ஒரு நார்மலான ஒரு ஹியூமன் பீயிங்க்கு இருக்கிற விஷயங்கள் தான் அவ்வளோ அழகாக நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. இப்போ வந்து இன்னொன்று என்ன அப்படின்னா, காதல் அப்படின்றத ஒரு டிரெக்டர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒவ்வொரு படத்துலேயும் வெவ்வேறு விஷயத்தில் வெவ்வேறு விதமாக காமிச்சிருக்கலாம். ஆனால் அமீர் அவர்களுக்கு பர்சனலாக என்னதான் நான் வந்து வெவ்வேறு ஷேட்ஸ்லலாம் காமிச்சிருந்தாலும் என்னுடைய லைஃப்பில் காதல் அப்படின்னா அதுக்கு இதான் அர்த்தம், இப்படிப்பட்ட ஒரு காதல் தான் இருக்குது அப்படின்னா என்னவா இருக்கும் சார்? மற்ற இயக்குனர்களுக்கு எப்படின்னு தெரியல, மற்ற மனிதர்களுக்கு எப்படின்னு தெரியல. என்னை பொறுத்த மட்டும் எனக்கு வந்து இன்றைக்கெலாம் பெரிய வயசு பெண்ணுகளே இருக்காங்க, பெண் குழந்தைகளே இருக்காங்க. இருந்தாலும் கூட சொல்கிறேன், நான் காதல்ன்ற வார்த்தை எப்பொழுதுமே எனக்கு எப்போ கேட்டாலுமே என்னை அறியாமல் ஒரு சிலிர்ப்பு வந்துக்கிட்டே தான் இருக்கும். சின்ன வயசுலேருந்து காதல் மேலே வந்து எனக்கு அவ்வளோ பெரிய ஒரு ஈர்ப்பு இருக்குது. அதை வந்து ஒரு ஆணும் பெண்ணும் பழகிறது அப்படின்னு நான் பார்க்கல. வெறுமனே 2 ஆப்போசிட் செக்ஸ் வந்து உரசிக்கிறது, அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, அதுதான் காதல்னு நான் நினைக்கவே இல்லை. அது வேறன்னு நினைக்கிறேன். நான் ஒரு நண்பனிடம் கிடைக்காதது, ஒரு தாயிடம் கிடைக்காதது, ஒரு தந்தையிடம் கிடைக்காதது, ஒரு சகோதரனிடம் கிடைக்காதது, உறவுகளிடம் கிடைக்காத ஒன்று. அதை வந்து நீங்கள் சொல்லவே முடியாது, இதுதான் அது அப்படின்னு சொல்ல முடியாது. இவங்க யாருக்கிட்டையுமே கிடைக்காத ஒன்று உன்னுடைய காதலன்கிட்ட அல்லது காதலிக்கிட்ட கிடைக்கும். அது எதுவுமே இங்கே கிடைக்காது. எங்கள் அப்பா அப்படி பார்த்துக்கிட்டாருன்னு சொல்லலாம். நீங்கள் உங்கள் அப்பாவின் ஸ்பரிசமும் வேறு, காதலனுடைய ஸ்பரிசம் வேறு. உங்கள் அம்மாவுடைய இது நல்லா இருக்குடி அப்படின்னு அவங்க சொன்னது வேறு, காதலன்னு சொல்லும்போது சொல்கிறது வேறு, அது வேறு. ஸோ அப்போ அந்த காதல்ன்றதை வந்து நான் அப்படி தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். நான் அப்படிப்பட்ட காதல் எனக்கு கை கொடுத்தான்னா எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்லேருந்து ஃபெயிலியர் தான். அப்படியா சார்? ஆமாம். ஏன்னா ரொம்ப நம்ம காதலை இன்னொரு கோணத்தில் போய் பார்க்குறோம்ல, அதனால் வழக்கமான காதலாக இருந்தால் தான் செட் ஆயிரும்ல. அப்படி என்ன சார் கை கூட முடியாத ஒரு காதலாக இருந்துச்சு? அப்படி இல்லை, இந்த நிஜத்தை பேசுகிறது ஒன்று இருக்குல்ல. ஓகே, நீங்கள் காதலுக்கு முதல் இதுவே என்ன, அந்த கிராமரோட அடித்தளமே என்னென்னா நிறைய போய் சொல்லணும். அப்படியா? நீங்கள் ஒருவரை தன்வசப்படுத்துவதற்கு சும்மா கொஞ்சம் அழகாக இருக்கிற நல்லா இருக்கு கூடுதலாக அப்புறம் அதை சொல்லிக்கிட்டே வேறு இருக்கணும். ஏன்னா அவங்க கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. சொல்லிக்கிட்டே இருக்கணும். எல்லாவற்றிலுமே உங்களை அறியாமல் ஒரு முகச்சாயத்தை நீங்கள் பூசிக்கிட்டே இருக்கணும். நீங்கள் காதலர்களாக இருக்கும் பொழுது உறங்கி எழுந்த பெண்ணின் முகத்தை பார்த்து வருவது தான் உண்மையான காதல். தூங்கி எந்திரிக்கும் போது ஒரு பெண்ணு எப்படி இருக்கா, அவள் என்னவா இருக்கா, அவளை பார்த்து உனக்கு ஒரு ஈர்ப்பு இருந்துச்சுன்னா அது காதல். அப்போ 1 மணி நேரம் மேக்கப் ரூமில் வந்து வெளியில் வரும்பொழுது இருக்கிறது அது காதலில் வந்து சேராது. அது வேறு. இதெல்லாம் தவறு, ரைட்டே கிடையாது. நான் சொல்கிறது காதல்ன்ற வார்த்தைக்கான அர்த்தத்தை தான் சொல்கிறேன். நான் இதை கொச்சப்படுத்துறதுக்காக பேசலை. அப்படிலாம் இருக்கிறதெல்லாம் தப்பு ஃபேக்குன்னெலாம் நான் சொல்ல வரல. அதெல்லாம் அவங்கவுங்க பார்வையில். அப்போ என் பார்வையில் நான் பார்க்குற காதல் அதுதான். அப்போ என்னோடய கேரக்டர் தான், என்னோடய நேச்சர் இது தான். நான் பள்ளி பருவத்தில், கல்லூரி பருவத்தில் நான் என்னவாக இருந்தேன், என்ன மாதிரியான உங்களுக்கு தெரியும். இப்போ பொண்ணு ஒன்று நேற்று சொன்னார், அவர் எல்லா வேலையும் பண்ணிகிட்டு இருந்தாருன்னு. அப்படி இருக்கிற ஒரு பொண்ணை எப்படி ஒருத்தர் விரும்புவா? நான் காதலில் உண்மையாக இருந்திருக்கலாம், நான் சரியாக இருந்தேனான்ற கேள்வி இருக்குல்ல. நான் சரியாக இருந்தால் தானே ஒருத்தர் விரும்ப முடியும். என்னுடைய காதல் உண்மைன்னு அவங்களுக்கு எப்படி தெரியும்? ஆமாம், புரிய வைக்கிறது எப்படி? புரிய வைக்கிறதுக்கு அப்போ நான் குறைந்தபட்சம் நடிக்கவாத செய்வேன். நடிக்கவும் மாட்டேன். ஆனால் நீயா புரிஞ்சுக்கன்னா ஒருத்தர் புரிஞ்சுக்கணும்னு என்ன அவசியம் இருக்குது? புரிஞ்சுக்கலையே. அப்போ அது தோல்வியில் தானே முடியும். ஆமாம், அப்படி தான் எல்லாமே தோல்வி தோல்வி தோல்வி. அதுக்கப்புறம் திருமணம் ஆகுது. திருமணமான உடனேயே எனக்கு காதலை என் மனைவி எனக்கு வேறு ஒன்று கற்றுக் கொடுக்குறான். அவள் ஒரு காதல் வச்சுருக்கா என் மேலே. அவளுக்கு வந்து மற்ற பெண்களை விட கொஞ்சம் கூடுதலாக அவள் என்ன பண்ணுறான், எல்லோரும் வந்து ஒரு கணவன் மனைவியாக இருப்போம். ஒரு குழந்தை பிறந்த உடனே குழந்தையை தள்ளி வச்சுட்டு குழந்தை பிறந்தவுடனே அது வரைக்கும் ஒன்றா இருப்போம். குழந்தை பிறந்தோடனே குழந்தைக்கு முன்னுரிமை கொடுப்போம். இவன் குழந்தை பிறந்தால் கூட குழந்தையும் தள்ளி வைக்கிறான். நீ போய் தனியாக போடுன்றான். அவங்க ஒரு வகையான காதலை நமக்கு கற்றுக் கொடுக்குறாங்க. ஓ, இது உங்கள் பிரியம் இப்படி இருக்கா அப்படின்னு. ஆனால் என்னுடைய தேடல் எங்கேயாவது நின்றுச்சானா எங்கேயுமே நிற்கலை. அவங்க நல்லா பார்த்துக்கிட்டாங்க.
அவங்க என்கிட்ட நல்லா இருக்காங்களா, ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்காங்க, எனக்கு உண்மையாக இருக்காங்களா, உண்மையாக இருக்காங்க. அவர்களைப் போல் அந்த இடத்துக்கு ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் வருமா, வராது, எல்லாம் தெரியுது. ஆனால் நான் ஒன்று சொன்னேனே முதல்ல, எங்கேயோ ஒன்று இருக்குன்னு, அந்த 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 பிளாங்க் ஃபில் இன் த பிளாங்க்ஸில் அந்த பிளாங்க் இருந்துக்கிட்டே இருக்குது. அச்சோ. ஸோ அதனால் எப்பொழுதுமே காதல் என்பது வந்து அது முழுமை அடைஞ்சிருச்சு, இல்லை நான் பூர்த்தி அடைஞ்சிட்டேன்னு யாராவது சொன்னால் அதை நான் ஏற்க தயாராக இல்லை. அது முழுமை அடையாது. காதல் எப்படி, அன்பு பாசம் முழுமை அடையுமா? ஒருத்தரோட முழுமை அடையாது. இப்போ ஒரு குழந்தை நம்ம பெற்ற குழந்தைய தூக்கி கொஞ்சிக்கிட்டே இருக்கோம். அது ஒரு 5 வயசு வரைக்கும் நான் அன்பாக இருந்தேன், அதுக்கப்புறமா இல்லைன்றது இல்லை. அது 5 வயசுக்கு மேலே வேறு ஒன்றா பார்ப்போம். வளர்ந்த பிறகும் ஒரு தாய் தன்னுடைய மகனை பார்த்து வளர்ந்த பிறகும், டேய் இது செய்யாது, அவன் கிடக்கா முட்டாப்பேன், அவனுக்கு ஒன்றும் தெரியாதும்பாங்க. அவன் தான் அந்த கம்பெனியில் ஜிஎம்மாக இருப்பான், அவன் தான் அந்த ஐடி கம்பெனியில் ஹெச்ஆராக இருப்பான், மேனேஜராக இருப்பான், அவனுக்கு ஒன்றும் தெரியாது, நீ இதை செய்ய அப்படின்னு வீட்டில் அம்மா சொல்லிக்கிட்டு இருக்கோம். அவன் 10 பேர் இங்கே ஆஃபீஸில் வச்சு வீட்டை அடிச்சிட்ருப்பான். அந்த அன்பு அவங்கக்கிட்ட இருந்துக்கிட்டே இருக்கும். அப்போ அதுக்கு எண்டு இருக்கான்னா எண்டு இல்லை. அப்போ நான் முழுமையாக அன்பை செலுத்தி விட்டேன் அப்படின்னு ஒரு தாய் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஒரு தந்தை நான் முழுமையாக எல்லாம் செலுத்தி விட்டேன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அப்போ இதெல்லாம் சொல்ல முடியாதுங்கும்போது காதலை மட்டும் நான் முழுமையாக அடைஞ்சிட்டேன்னு ஒருத்தவங்க எப்படி சொல்ல முடியும்? அப்போ அதுவும் முடியாது தான். இப்போ நீங்கள் வந்து வேறு மாதிரி ஒருத்தரை இங்கே எல்லாரையும் யோசிக்க வச்சிட்டிங்க உங்களுடைய பெர்ஸ்பெக்டிவை சொல்லி. ஓ ஆமாம், இப்படி ஒன்று வேறு இருக்கா அப்படின்ற மாதிரி. ஸோ அதனால் அது எப்பொழுதுமே அதுக்கு ஒரு ஈர்ப்பு இருக்குது. கடவுளுக்கு எப்படி ஒரு ஈர்ப்பு இருக்கோ அதுபோல் காதலுக்கும் ஒரு ஈர்ப்பு இருக்குதுன்னு நான் நம்புகிறேன். இப்போ காதல் பற்றி இவ்வளோ அழகான ஒரு ட்ராவல் சொன்னீங்கல்ல, அதுலேயே நீங்கள் மென்ஷன் பண்ணது காதல் தோல்வி. அது ரொம்ப கடந்து போயிட்டீங்க வார்த்தையில் பேசுகிறப்போ. ஆனால் அந்த காதல் தோல்வி வரப்போ பர்சனலாக உங்களுக்கு அது எவ்வளோ கஷ்டமாக இருக்கோ, அதை எப்படி கடந்து போனீங்க? தோல்வி தானே காதலை உங்களை நினைவுபடுத்திக்கிட்டே இருக்குது. சக்ஸஸ் எப்படி நினைவுபடுத்தும்? ஓகே ஓகே. தாஜ்மஹாலை ஏன் பேசிக்கிட்டே இருக்கீங்க? லைலா மஜ்னு ஏன் சொல்கிறீங்க? அமரகாவியம்னு ஏன் சொல்கிறீங்க? நீங்கள் காதலிச்சு கல்யாணம் ஆனவங்களை தானே நீங்கள் ரெஃபரன்ஸாக சொல்லியிருக்கணும். தோற்றவங்களே ஏன் சொல்லிக்கிட்டே இருக்கீங்கன்னா அப்போ தான் அது நினைவுலே இருக்குது உங்களுக்கு. ஸோ வெற்றி அடைந்தது எப்படி உங்களுக்கு அது காதலில் வந்து சேராது அது. அதனால் காதலை அதனால தான் என்னுடைய ஒவ்வொரு படத்துலையும் நான் காதலை வேறு மௌனம் பேசி இதில் ஒன்று வச்சுருப்பேன். பருத்தி வீரனில் ஒரு காதல் இருக்குது, ஆதிபவனில் ஒரு காதல் இருக்குது. ஒவ்வொரு படத்தில் வேறு பார்வையில் ஒன்று வச்சுருக்கேன். ஸோ இப்போ இன்னொரு விஷயம் என்னென்னா, ரீசெண்டாக நம்ம நிறைய விஷயங்கள், நிறைய அமீர் சார் பற்றி நிறைய கதைகள் போகுது. அதில் இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு கதை எனக்கு என்ன பட்டுச்சு அப்படின்னா, சினிமாவுக்கு வர்றதுக்கு முன்னாடி இருந்த அமீர் சார் வந்து என்டையராக வேறு, சினிமாவுக்கு வந்ததுக்கு அப்புறமா அவர் இருக்கிற லைஃப் ஸ்டைலே வேறு. இந்த சென்ஸ் சினிமாக்குள்ளே வந்ததுக்கப்புறமா அவ்வளோ தொழில் பக்தி, அவ்வளோ ஒரு ஸ்பிரிச்சுவல் பர்சனாக மாதிரி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக லைஃப் ட்ராக் போயிட்டுருக்கு. இந்த மாற்றம் எப்படி சார் வந்துச்சு? இன்ஃபேக்ட் இது வந்து உல்ட்டாவாக தான் நடக்கும். சினிமாவுக்கு ஒருத்தன் போகிறான் அப்படின்னாலே வீட்டில் பயப்படுவாங்க, ஐயோ சினிமாலாம் வேண்டாம் அப்படின்ட்டு. பட் உங்கள் லைஃப்பில் அது வேறு மாதிரி மாறி இருக்கலாம். அந்த சேஞ்ச் எப்படி சார் வந்துச்சு? அந்த சேஞ்சுக்கான காரணம் வந்து தொடக்கம் வந்து மதுரைனாலே உங்களுக்கு மற்ற ஊர்களைப் போல் மதுரை கிடையாது. நான் மதுரையோட சிறப்பை பற்றி பேசுவதற்காக சொல்ல வரலை. ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு தன்மை இருக்குது. சென்னைக்கு ஒரு தன்மை இருக்குது, திருச்சிக்கு ஒரு தன்மை இருக்குது, கோயம்புத்தூருக்கு ஒரு தன்மை இருக்குது. மதுரையை பொறுத்த மட்டும் மதுரையில் நண்பர்கள் தான் ஃபஸ்ட்டு என்டர்டெயின்மெண்ட்டு. ஓகே. ஏன்னா பீச்சு கிடையாது, பார்க்கு கிடையாது, ஹோட்டல்ஸ் கிடையாது. இப்போ தான் எல்லாமே வந்திருக்கு. நான் சொல்கிறது 80ஸ்லாம் ஒன்றுமே கிடையாது, ஒன்றுமே இருக்காது. சினிமா தேட்டர், ஃப்ரெண்ட்ஸு, ஒரு 52 தேட்டர் இருந்துச்சு அப்போது. இப்போ கொஞ்சம் கூடியிருக்கா குறைஞ்சிருக்கான்னு எனக்கு தெரியலை. ஏன்னா 52 தேட்டர்ன்றது நான் எழுதி வச்சு 52 தேட்டர்லையும் படம் பார்ப்பேன். அதனால் அதை நான் சினிமா பைத்தியமாக இருந்திருக்கீங்க சார். 52 தேட்டர்லேயும் உட்காந்து படம் பார்ப்பீங்க? நான் 52 தேட்டர்லையும் படம் பார்ப்பேன் நான். அனாதி காதல் போலியே இது சினிமா மேலே. ஸோ அதனால் அந்த நண்பர்கள் தான், வேறு எதுவுமே என்டர்டெயின்மெண்ட்டே கிடையாது மதுரையை பொறுத்த மட்டும். ஸோ அப்போ அங்கே இருக்கும் பொழுது எல்லாமே அந்தந்த வயசுக்கு வரும் பொழுது கொஞ்சம் கூடுதலாக, நான் கொஞ்சம் எல்லாமே கூடுதலாகவே. அதில் என்னுடைய தகப்பனார் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஒரு கேரக்டர். அவர் டெட் கான்ட்ராஸ்ட். இப்போ நான் வளர்ந்தது போல் இல்லை, எங்கள் அப்பா வந்து அப்படி ஒரு ஜெயிலர் போல் எங்களை வச்சுருந்தார். என்னுடைய 14வது வயசில் அவர் தவறிறார். ஸோ அப்போ தவறின உடனே நமக்கு வந்து அப்படி கூண்டை விட்டு பறக்கிறது மாதிரி பறந்துட்டோம். பிடிக்க ஆள் இல்லை, வேடு ஓட்டத்தை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு ஷார்ட் பீரியட்லேயே இந்த 14 வயசுலேருந்து ஒரு 29க்குள்ளே வந்து இப்படிலாம் போகலை, 10 ஸ்டெப்பாக தாண்டி போகணும். எதை? தப்பான விஷயத்துக்கு, நல்ல விஷயத்துக்கு இல்லை. ஸோ அந்த வேகம் இருக்கு இல்லையா, அந்த வேகம் வந்து நம்மளே நிறைய கேள்வி கேட்க வச்சது. அப்போ ஒரு ஆக்சிடெண்ட் ஒன்று நடந்தது. எனக்கு ஒரு மேஜர் ஆக்சிடெண்ட் நடந்தது, ஒரு 92ல் நடந்தது ஒரு மேஜர் ஆக்சிடெண்ட்டு. என் கூட வந்த பையன் நான் வந்து இறந்துட்டேன்னு நினச்சி விட்டுட்டே போயிட்டான்.
ஒன்றும் பண்ண முடியாது. அஸ்வினின்ற ஒரு திரைப்படம் பார்க்குறதுக்காக போய்கிட்டு இருக்கும் பொழுது அந்த ஆக்சிடெண்ட் நடக்குது. அப்போ நான் கொஞ்சம் ட்ரிங்க் பண்ணியிருந்தேன். அதில் நான் தான் வண்டி ஓட்டுறேன், அவள் விட்டுட்டு போயிட்டான். அதில் வந்து நான் பிழைக்க மாட்டேன்றது தான் எல்லாருடைய கருத்துமாக இருந்தது. பட் அதில் யாரோ ஒருத்தர் என்னை தூக்கி கொண்டு வந்து ஒரு ஹாஸ்பிட்டலில் போட்டு ரெக்கவர் ஆகிட்டேன். அந்த காலகட்டத்தில் வந்து எனக்கு மட்டும் இல்லை, என்னோடய சர்க்கிள், என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே அங்கங்கே ஏதாவது ஒரு ஆக்சிடெண்ட் நடந்துகிட்டே இருக்கும். ஒருத்தனுக்கு வந்து கால் ஒரு 3 இன்ச்சு என்னுடைய நண்பருக்கு மிஸ் ஆகுது, ஒருத்தருக்கு இந்த கிட்னி போயிடுது, இப்படி நிறையா. ஒரு பையன் இறந்துடுறான். இப்போ நான் மட்டும் பிழைக்கிறேன், ரெக்கவர் ஆகிறேன். என்னுடைய ஊண்டு தெரியாத அளவுக்கு சரி பண்ணி ரெக்கவர் ஆகிறேன். ஸோ அப்போ தான் உட்காந்து யோசிக்கிறேன், நான் யார் முதல்ல? நான் ஏன் தங்கராஜை போல் இறக்கலை? நான் ஏன் சுரேஷை போல் ஒரு கால் ஊனமாகலை? நான் ஏன் ராஜகுமாரை போல் இந்த கிட்னி இழக்காமல் முன்ன இருந்த அமீர் திரும்ப எப்படி வந்திருக்கேன்? அந்த கேள்வி தான் ஆன்மீகத்தின் பக்கம் என்னை கூட்டிகிட்டு போகுது. ஸோ அப்படின்னா என் வேலை இது இல்லை, நான் வந்தது இதுக்கு இல்லை அப்படின்றது தான் என்னுடைய ஆன்மீகத்தோட தொடக்கம். அங்கேருந்து தான் நான் ஆன்மீகத்தின் பக்கம் போகிறேன். அதில் கொஞ்சம் வேகமாக எதை செஞ்சாலும் வேகமாக செய்கிறது தான் வேலை. நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக படிக்கிறது இல்லை, கொஞ்சம் வேகமாக ஃபாஸ்ட்டாக படித்து அதோட டெட் எண்டுக்கு போயிடும். அதோட டெட் எண்டுக்கு போயிட்டால் எக்ஸ்ட்ரீமிஸ்ட்டாக மாறிடும். ஐயே இது இல்லை நமக்கு வேலை, கொஞ்சம் பேக் அடிச்சு வா அப்படின்ட்டு எல்லா மனிதர்களோடையும் பழகணும். மனித பிறப்பு என்பது அந்தந்த வயசில் அதை சரியாக உணர்ந்து கடந்து போவது தான்ன்றது நான் நினைக்கிறேன். அப்போ இது கிடையாதுன்னு தான் அடுத்து திரைத்துறைக்கு வரேன். அப்போ இங்கேருந்து வரும் பொழுது நான் என்னை ஆர்டர் செய்து கொண்ட ஒருத்தனை தான் சினிமாவுக்கு வரேன். ஸோ அப்போ வரும்பொழுதே அங்கேருந்து வந்ததுனால எல்லாமே எனக்கு வந்து ஆர்டராக இருக்கணும். நான் யார்கிட்ட ஒரு வாய்ப்பு கேட்குறதா இருக்கட்டும், ஒரு இடத்துக்கு போகிறதா இருக்கட்டும், எல்லாமே வந்து எனக்கு கட்டுப்பட்டு இருந்தால் தான் போவேன். இல்லையா கம்ஃபர்ட்டாக இல்லையா அந்த இடத்துக்கு போகிறதே இல்லை. ஸோ அதனால் இப்படி தான் என்னுடைய மாற்றம் நிகழ்ந்து. அது என்னுடைய நெருக்கமானவங்களுக்கு தெரியும். இப்போ பொன்வண்ணன் போன்றவர்களுக்கு, பழனியப்பனுக்கு, ஜனநாதனுக்கு எந்த இக்கட்டான ஒரு சூழலையும் இந்த தடத்திலிருந்து நம்ம மாறுறதில்ல. பிடிச்சி போச்சுன்னு வச்சுங்களேன். அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கடவுள் பக்தியை கூட ஒரு போதை தான். அது ஒரு வகை கடவுள் பக்தியே ஒரு போதை தான். அதுபோல் அந்த போதையிலேருந்து இந்த போதைக்கு வந்துட்டேன் நான் அப்படின்னு வச்சு. நான் கேட்ட கேள்விக்கு இதை விட ஒரு பெட்டரான ஒரு ஆன்சர் கொடுக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. அவ்வளோ அழகான ஒரு ஆன்சர் கொடுத்துட்டீங்க. இப்போ எனக்கு இன்னொன்று கேட்க தோணுது. உங்களுடைய குரு நம்முடைய பாலுமகேந்திரா சார் அவர்கள் வந்து ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பாங்க, சினிமா மேக்கர்ஸ், டிரெக்டர்ஸ் வந்துட்டு ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கணும். அவங்களுடைய ஒவ்வொரு க்ரியேஷன்லேயுமே அவ்வளோ சென்சிட்டிவான விஷயங்கள், ரொம்ப அப்ரோச்சே சென்சிட்டிவாக இருக்கணும். பேசிக்லி அதுதான், அவ்வளோ எமோஷன்ஸ் இருக்கணும் அப்படின்ட்டு. அப்போ தான் அவங்களுடைய படைப்பு அந்த மாதிரி வரும், அது ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்றது அவருடைய நம்பிக்கை. ஆனால் அது பர்சனல் லைஃப்பில் ஒரு பெரிய அடியாக வேறு இருக்கலாம். ரொம்ப சென்சிட்டிவாகவும் இருந்தால் நம்ம எல்லாத்துக்கும் ரொம்ப வருத்தப்பட்டுட்டோம், ரொம்ப எமோஷ்னலாக இதாகிட்டு இருப்போம். நீங்கள் இதை எப்படி சார் பார்க்குறீங்க? பாலுமகேந்திரா அவர்கள் வந்து என்னுடைய நேரடி குருநாதர் இல்லை, குருநாதரின் குருநாதர். அதனால் எனக்கு அவர் குருநாதர் தான். ஓகே, அவர் குருநாதர் தான் எனக்கு. அவருடைய படைப்புகளை பார்த்து, அதாவது வெறுமனே அவர் என்னுடைய குருநாதருடைய குருநாதராக இருந்தாருன்றதுனால மட்டும் இல்லை, நான் உதவி இயக்குனராக இருக்கிற காலகட்டத்தில் நீங்கள் என்ன மாதிரி டைரக்டராக வரணும்னு ஆசைப்பட்றேன்னு என்கிட்ட கேட்கும் பொழுது நான் உதாரணம் காட்டியது பாலுமகேந்திரா அவர்களை தான். ஸோ அதனால் அவருக்கு எனக்கு எப்போயுமே குருநாதர் தான். ஒரு இயக்குனர் வந்து சென்சிட்டிவாக இருக்கார், அப்படி இருக்கணுன்றது இருப்பாங்க, இருந்தால் தான் அந்த படைப்பு வரும். ஆனால் அதை அனுபவத்தின் மூலமாக தான் உணர முடியும்னா அனுபவத்தின் மூலமாக தான் உணர முடியும். ஒரு வீடு போன்ற திரைப்படத்தையும், ஒரு ரெட்டைவால் குருவி போன்ற ஒரு திரைப்படத்தையும் அவர் அனுபவத்தின் மூலமாக தான் எடுத்தாருன்னு நான் நம்புகிறேன். ஓகே, அது சொந்த அனுபவம் தான். அந்த இதை வந்து அவர் வந்து இயக்குனராக, ஒரு எழுத்தாளராக அதை எங்கே போய் சொல்கிறேன்னு தெரியாமல் தான் படைப்பாக கொண்டு வந்து வெளியில் வைக்கிறாரு. எல்லா படைப்பாளிகளுமே சந்தோஷமாக இருப்பாங்கன்னு நீங்கள் சொல்ல முடியாது. உலகத்தையே சந்தோஷத்தில் ஆழ்த்திய சார்லி சாப்ளின் சந்தோஷமாக வாழ்க்கையில் இருந்ததே இல்லை. அவர் வாழ்க்கை முழுக்க சோகம்தான். ஸோ அதனால் எல்லா படைப்பாளிகளுக்குள்ளேயும் எந்த படைப்பாளிகளுக்குள்ள அதிக சோகமும் அதிக வலியும் இருக்கோ அவர்களுடைய படைப்பு ரொம்ப சிறந்ததாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம அமீர் சார் பற்றி நிறைய கேள்விப்பட்டதில் ஒன்று வந்து முன்கோபம் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் சாருக்கு அப்படின்னு. நிஜமாவா? நான் இப்போ நேரம் பேச ரொம்ப காம், ரொம்ப சாந்தியாக, ரொம்ப கம்போஸ்டாக பேசுகிறீங்க. நீங்கள் என்ன விதைக்கிறீங்களோ அதனால் எடுக்க முடியும்.
நீங்கள் அன்பாக பேசும் பொழுது நானும் அன்பாக தான் சொல்ல முடியும். நீங்கள் அதிகாரத்தை என் மீது செலுத்த நினைக்கும் போது அதிலிருந்து நான் விடுபடுறதுக்கு நான் என்னுடைய முயற்சி எடுப்பேன். நீங்கள் வந்து அதற்கு அடுத்த கட்டத்தை நோக்கி போகும்போது நான் அதுக்கு மேலே எடுத்தால் தானே ஜெயிக்க முடியும். கண்டிப்பாக. அப்போ கோபம் என்பது முதல்ல உண்மையாக இருக்கிறவங்களுக்கு ஒரு உண்மைன்றது கிடையாது. திருத்தமாக ஒரு வேலையை செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கு கோபம் வரும். நான் உண்மையாக இருக்கிறேன்றதை விட ஒரு வேலையை திருத்தமாக செய்யணும்னு நினைப்பேன். அது இப்போ நான் வந்து வெறுமனே வந்து இங்கே உட்காந்துட்டு இன்டர்வியூ மட்டும் கொடுக்கணுன்னா இவர் ஏசி ஆஃப் பண்ணுறதை நான் கவனிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. எனக்கு தெரியும் ஒரு ஏசி ஆஃப் பண்ணார்னா இவ்வளோ நேரம் நான் போய்கிட்டு இருந்த ஃப்ளோவே போயிருக்காது. நான் இப்படி கையை வச்சு இப்படி தொடச்சிக்கிட்டே இருந்திருக்கேன். அப்போ இந்த இன்டர்வியூ நல்லா இருக்காது. ஆமாம். அப்போ ஒரு விஷயத்தை திருத்தமாக செய்யணும்னு நான் நினைக்கிறேன். அது என்னுடைய பழக்கம், என்னுடைய பழக்க வழக்கத்தில் இருக்கிறது. அப்போ கோபம் வரும், இதையே சரியாக செய்யலைன்னு. என்னை அறியாமல் நான் நடந்து போய்கிட்டு இருக்கும்போது அந்த மிதியடி இருக்குது பாருங்கள், அது கிராஸாக இருந்துச்சுன்னா காலை வச்சு அப்படின்னு சரி பண்ணிட்டு போவேன். இப்போ கூட உங்கள் டாய்லெட்டுக்கு உள்ளே போய் அப்படின்னு அதை சரி பண்ணிட்டு தான் வந்தேன் நான். அது என்னை அறியாமல் என் கால் போகும். அது எனக்குள்ளே இருக்கிற கேரக்டர் அது. அப்போ கோபம் வரும். அது நான் சரி பண்ணிவிட்டு வந்ததுக்கப்புறம் அவர் போய் திரும்ப அதை அப்படின்னு விலக்கி விட்டு வந்தார்னு வச்சுங்க, இப்போ தானே ஒழுங்காக இருந்துச்சு. அப்போ அது நல்லா இருக்கிறத திருப்பி எடுத்து விடுறதுக்கு நீங்கள் எதுக்கு அந்த கோபம் தான். அப்போது இது எல்லா இடத்துலையும் வரும். அப்போது ஒரு டைரக்டராக ஒரு 150 பேரை 200 பேரை வச்சு வேலை வாங்கும் பொழுது நம்ம சரியாக செய்யணும்னு நினைக்கும் போது யாரோ செய்கிற தவறு இருக்கு இல்லையா. இப்போ என்னுடைய உதவி இயக்குனர் இருக்கார். ஒரு செட்டில் ஒரு இடத்த நான் சரி பண்ணணும்னு நினைக்கிறேன். நேரம் போ, அங்கேருந்து ஒரு லேசர் லைட்டு போட்டு காமிக்கிறேன், உன்னோட வலதுகை பக்கத்தில் இருக்கிற அந்த ப்ராப்பர்ட்டி எடுத்து அப்படி வை அப்படின்னா, அவன் இவ்வளவும் சொன்னதுக்கப்புறம் அந்த ப்ராப்பர்ட்டின்னு சொல்லலை, வலதுகை பக்கம்னு சொல்கிறோம். வலதுகை பக்கம் இருக்க ப்ராப்பர்ட்டியை வைஞ்சுமோ அவன் இடதுகை பக்கம் எடுத்து வச்சான்னு வச்சுங்க. அப்போ அவன்கிட்ட நீங்கள் எப்படி வெளிப்படுத்துவீங்க? என்ன தம்பி நீ அவ்வளோ அண்ணன் எவ்வளோதான் சொன்னேன் நான், நீ வலது கையில் எடுக்காமல் இடது கை எடுத்துட்டியா ராஜா அப்படின்னு ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டில் உட்காந்து பேசிகிட்டு இருக்க முடியுமா? அந்த கோபம் வந்து அவன் மேலே உள்ள கோபம் இல்லை, அந்த செயலின் மேலே உள்ள கோபம் அந்த நேரத்துக்கானது. ஏன்னா ஷூட்டிங் ஸ்பாட் என்பது ஒவ்வொரு மணி துளிகளையும் காசு கொடுத்துக்கிட்டே இருக்கணும். 8 மணி நேரம் கால் சீட்னா 8 மணி நேரத்துக்குள்ளே முடிக்கணும். என்னுடைய கோபம் எல்லாமே ஷூட்டிங் டைமில் மட்டும்தான். பேக்கப்னு சொல்லிட்டா யார் முகத்தையும் பார்க்க மாட்டேன், நான் பாட்டு போயிடுவேன். நான் விறுவிறுன்னு வண்டி ஏறி போயிடுவேன். அப்படி ஒரு ஆளாக இவ்வளோ நேரம் பார்த்து அந்நியனா இவன்னு தெரியும், நான் பாட்டுக்கு அமைதியாக போய் வண்டியில் ஏறிடுவேன். திரும்ப மறுநாள் காலையில் தான் வரும். அப்போ அதையெல்லாம் நம்ம பெருசாக எடுத்துக்க வேண்டியதில்லைன்னு நினைக்கிறேன். நான் அந்த கோபத்தில் நியாயம் இருக்கான்னு தான். என் மேலே யார் கோவப்பட்டாலும் நான் அதை தான் பார்ப்பேன். நான் பாலா என் மீது கோவப்படும் போதெல்லாமே எதுக்கு இப்படி கோவப்படுறாங்கும் போது நான் இயக்குனர் ஆன உடனே நான் உணர்ந்துட்டேன். அதை அந்த கோபத்தில் எல்லாமே வந்து ஒரு நியாயம் இருந்ததுன்னு. நான் அதே கோபத்தை தான் சசிகுமார் மேலே வைக்கும் பொழுது, சசி இயக்குனர் ஆன உடனே அவனுடைய முதல் இன்டர்வியூவில் சொல்கிறான், அண்ணன் திட்டிக்கிட்டே இருப்பார் எப்போ பார்த்தாலும், ஆனால் இப்போ தான் தெரியுது அது எதுவுமே திட்டல் இல்லை தீட்டல்னு. அப்போ நீங்கள் அந்த இடத்துக்கு போனால் தான் உணர முடியும். கண்டிப்பாக. அப்போ எல்லாவற்றிலுமே நம்ம அதை பர்ஃபெக்ஷனாக இருக்கணும்னு நினைக்கும் போது கோபம் வரும். அது ஒன்றும் பண்ண முடியாது, தவிர்க்க முடியாது. அண்ட் இப்போது உயிர் தமிழுக்கு படத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா, டிரெக்டர் வந்து உங்ககிட்ட அசிஸ்டண்ட்டாக வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்னு வந்தவர் ஒரே நாளில் ஹி வெண்ட், இவர் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய டிரெக்ஷனில் நீங்கள் நடிக்கிறீங்க அப்படின்றப்போ அது எப்படி நடந்துச்சு சார்? இல்லை, அது வந்து ஆதிபகவன் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் யூனியன் ஆக்டிவிட்டீஸு இதெல்லாம் நோக்கி நான் போயிட்டுருந்தேன். போயிட்டுருக்கும்போது எனக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் தேவைப்பட்டது. அப்புறம் தான் ரொம்ப லேட்ரு செயல் சந்தனத்தேவன் வேறு நான் ஆரம்பித்து ஒரு பெரிய ஷெட்யூல் போயிட்டு அப்படியே நிறுத்திட்டேன். சரி, அப்போ அங்கேருந்து எனக்கு ஒரு ரிலீஃப் தேவைப்பட்டது. அப்படி நான் ஒத்துக்கிட்டேன். இந்த கதை கேட்டேன். இந்த கதையில் இருக்கிற மையப்புள்ளி எனக்கு பிடிச்சிருந்தது. ஒருத்தர் இருக்கான், ஒரு பொண்ணை பார்க்குறான், அவனுக்கு லவ் வருது. அந்த பொண்ணு யாருன்னா ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியோடைய ஒரு அரசியல்வாதியுடைய பொண்ணாக இருக்கா. இவனுக்கு அரசியல் மேலே ஆர்வம் கிடையாது, ஆனால் அந்த பொண்ணு மேலே இருக்கிற ஆர்வத்துக்காக அரசியலுக்குள்ளே உள்ளே வர்றான் அப்படின்ற அந்த புள்ளி பிடிச்சிருந்தது. அது காமெடியாக இருந்தது. கிட்டத்தட்ட இது வந்து சிவகார்த்திகேயன் அவர்கள் பண்ண வேண்டிய கேரக்டர் தான். இது எம்எல்ஏ தூக்கி வச்சுருக்கிறது கொஞ்சம் அதிகபட்சம். ஏன்னா அவர் பண்ணியிருந்தால் ரொம்ப பிச்சை எடுத்துருப்பாப்புல. ஓகே ஓகே. இப்போது என்னை மாதிரி ஒரு சீரியஸானால் அதை பண்ணுறதுல இருக்கிற சிக்கல் இருக்குது இல்லையா. இப்போது அவர் ஏற்கனவே வருத்தப்படாத வாலிபர் சங்கம் பண்ணியிருப்பார், அந்த ஒரு பொண்ணுக்காக என்ன செய்கிறாருன்றது. அப்புறம் கேடி பில்லா கில்லாடிறான் ஒரு படத்தில் இதே போல் ஒரு கேரக்டர் அதனால் அவருக்கு தாங்கும், எது வேணாலும் செய்யலாம். இப்போ நம்ம சீரியஸானாலும் சீரியஸ் ஃபிலிம் மேக்கர்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது நம்ம எப்படி இதுக்கு செட் ஆகுமான்ற கேள்வி எனக்கு இருக்குது. ஆனால் அவங்க ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக நீங்கள் வாங்க,
நீங்கள் ஒரு சட்டையராக ஒன்று பண்ணுறீங்கல்ல, நீங்கள் இந்த ஒரு காமெடி பண்ணுறீங்களா, ஒரு கவுண்டர் ஒன்று கொடுக்குறீங்களா, அதை மட்டும் இதில் கொடுத்துட்டே இருங்க போதும். அது பொலிட்டிக்கல் அந்த ஒரு டிஞ்சோடு இருந்தால் போதும் அப்படின்னு தான் இந்த படத்தை பிளான் பண்ணியிருக்காங்க. அதனால தான் நான் என்ன சொல்கிறது, உயிர் தமிழுக்கு வந்து மிகப்பெரிய கலை நகை இருக்கும், காவியமாக இருக்கும், அது போனால் அப்படி ஒரு மேக்கிங் இருக்கும், அதெல்லாம் இல்லை. சமகால அரசியலையும் அவன் காதலுக்காக உள்ளே வந்துற ஒருத்தன் சமகால அரசியலை பேசி பேசி கடந்து போய்கிட்டே இருக்கானா, அதை எப்படி நீங்கள் என்ஜாய் பண்ணுறீங்கன்றது மட்டும்தான் படம். அந்த அளவுக்கு தான் அந்த படம் இருக்கும். ஓகே. ஸோ எனக்கு இந்த சட்டை புதுசு தான். சட்டை நல்லா இருக்குன்னு எல்லோரும் சொன்னாங்கன்னா இது போல் போடலாம், இல்லைன்னா விட்டுட்டு நம்ம ஏற்கனவே போட்ட சட்டையை எடுத்து போட்டுக்கிற வேண்டியது. நல்லா இருக்கும்னு எல்லாரும் சொல்லுவாங்க, நான் நம்புகிறேன். பிகாஸ் நீங்கள் சொன்னதை பார்த்தா நிஜத்தில் நீங்கள் எப்படி இருக்கீங்களோ அந்த கேரக்டரோட ரிஃப்ளெக்ஷன் தான் நம்ம படத்தில் இருக்குது இல்லையா, அந்த கேரக்டர் ஃபுல்லாக நக்கல் நையாண்டித்தனம் பண்ணுறது. ஸோ அது எனக்கு தெரிஞ்ச எல்லாருக்கும் பிடிக்கும். ஹோப்ஃபுல்லி எஸ். உங்களுக்கு பிடிச்சுன்னா எனக்கு சந்தோஷம் தான் சார். அதே மாதிரி உங்களுடைய படங்களில் வந்து இசைக்கு ஒரு முக்கியத்துவம் கண்டிப்பாக கொடுத்துருப்பீங்க. ரொம்ப நல்லாயிருக்கும் அது. வந்து ஐ கான்ட் எக்ஸ்பிளைன். ஓவர் தி ஏஜஸ் இவ்வளோ நாளுமே நம்ம அதை செரிஷ் பண்ணி அதை இன்றைக்கும் என்ஜாய் பண்ணி நல்லா கேட்குற மாதிரியான இசையாக தான் இருக்குது. ஸோ உங்களுக்கும் இசைக்குமான அந்த ஒரு கனெக்ஷன் எப்படிப்பட்டது சார்? ஆக்சுவலாக இசையில் எனக்கு ரொம்ப விருப்பமானது வந்து 2 எக்ஸ்ட்ரீம் சாங்குடைய லவ், மியூசிக்குடைய லவ்வர் நான். ஒன்று குத்துப்பாட்டு, இன்னொன்று வந்து வெஸ்டர்ன். 2 எக்ஸ்ட்ரீம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் பள்ளி கல்லூரி காலகட்டத்தில் நான் பார்க்குற படங்களில் சோகப்பாட்டு இருந்தால் அந்த காட்சி எனக்கு பிடிக்காது. ஆனால் தனிமையில் இருக்கும்பொழுது சோகப்பாடல்களை பாடுவது ரொம்ப பிடிக்கும். படத்தில் பார்க்க பிடிக்காது, ஆனால் பாடுவது ரொம்ப பிடிக்கும். தத்துவார்த்த வரிகள் உள்ள பாடல்களை பாடுவது, சிச்சுவேஷன் சாங்காக, அது ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேலி பண்ணுவதாக இருக்கட்டும், வீட்டுக்குள்ளே பேசும்போதாக இருக்கட்டும், வீட்டுக்குள்ளே ஒரு சின்ன சண்டை அப்படின்னு வந்துட்டால் கூட அப்படியே கிராஸ் பண்ணும்போது அண்ணன் என்ன தம்பி என்ன சொந்தம் என்ன அப்படின்ட்டு இதெல்லாம் இருக்கும். படத்தில் ரசிப்பனா இல்லையான்றது தெரியல. ஆனால் என்னுடைய படங்கள்னு வரும்பொழுது நான் ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணது வந்து மெலடி தான், மௌனம் பேசியதில். ஸோ என்னுடைய ரசனையை தள்ளி வச்சுட்டு இந்த படத்துக்கு என்ன வேணும் அப்படின்னு தான் எனக்கு வந்து ஃபஸ்ட்டு சாங்கு கம்போஸ் பண்ணதே அன்பே என் அன்பே சாங்கு தான். ரொம்ப அழகாக வந்திருந்தது. இன்றைக்கு வரைக்கும் ஒரு மிக முக்கியமான ஒரு பாட்டு அது. அப்புறம் அதுலேயே வந்து ஒரு வெஸ்டர்னைஸாக இருக்கக்கூடிய ஒரு தத்துவ பாடலை போட்டோம், ஆடாத ஆட்டமெல்லாம் போட்டவங்க மண்ணுக்குள்ளன்னு ஒரு பாட்டு. அது யுவன் சங்கர் ராஜாவோட உட்காரும் பொழுது நான் சொல்கிறது, எனக்கு இதெல்லாம் பிடிக்கும், ஆனால் இது வேணாம், நம்ம வேறு ஒன்று போவோம், இப்படி தான் ஒன்றுன்னா ட்ரை பண்ணோம். ராம் திரைப்படத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட ஒரு லவ் சாங்கு ஒன்று பண்ணலாங்கும்போது அதுக்கு போட்ட டியூன் தான் ஆர்ஆர் டியூனு. அப்போ யுவன் சொல்கிறாரு ஒரு லவ் சாங் டியூனு கொஞ்சம், ஏன்னா ஹில் பேக் ட்ராப்னு சொன்னீங்க, இந்த மாதிரி ஒன்று பண்ணுவோன்னு. ஆனால் அந்த டியூனை கேட்க 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 அந்த தத்தகாரத்தை கேட்க கேட்க எனக்கு வேறு ஒரு விஷுவல் தோணிக்கிட்டே இருக்குது. அப்போ நான் யுவன்கிட்ட போய் சொன்னேன், யுவன் நான் இதை வந்து லவ் சாங் இல்லை, வேறு போட்டு கொடுங்க, நமக்கு லவ் சாங்கே வேணாம், பேத்தாசா வச்சுக்கிடுவோம். அதுதான் அந்த நிழலி நிஜமும் பிரிந்திடுமான்னு ஒரு பாட்டு ஒன்று இருக்கும், அதுக்கு வச்சுக்கிறோம். இதை நான் அம்மா பாட்டாமல், இது எப்படிங்க அம்மா பாட்டா மாதிரி, நீங்கள் இருங்க நான் லிரிக்கு ஃபைனல் பண்ணிட்டு வரேன் அப்புறமா சொல்கிறேன்ட்டு தான் ஸ்நேகனோட உட்காந்து அந்த லிரிக் ஃபைனல் பண்ணி அந்த தத்தகாரத்துக்கு எழுதி யுவன் கையில் கொண்டு போய் கொடுத்து அதை யேசுதாஸ் அவர்களை பாட வைக்கும் பொழுது ஒரு அம்மா பாட்டா மாறிடுச்சு. ஒரு மேஜிக் தான். அது ஒரு மேஜிக் தான் அது. இன்றைக்கும் இப்போ கேட்டால் கூட கண்ணில் தண்ணி வர்ற ஒரு பாட்டு அது. ஆமாம், ஏன்னா இதெல்லாம் சேரும்போது தான் அந்த இடத்துக்கு வருது. அப்படி தான் பருத்தி வீரனில் வந்து அறியாத வயசு பாடலாக இருக்கும்போது அந்த டியூனை போட்டு இது வந்து இது மாதிரியான ஒரு வரிகள் வரணும், 2 சின்ன பசங்களுக்கான பாட்டு, ஆனால் பாட வேண்டியது எந்த சிங்கரும் கிடையாது, நீங்களும் கிடையாது, ராஜா சார் தான் பாடணும். அவர் பாடினா தான் இது வந்து காதலாக மாறும். அந்த காதல் எல்லாருக்கும் மாறதா இருக்கும், தன்னோட சின்ன வயசை நினச்சி பார்க்குறதா இருக்கும். ஏன்னா பாடுறவர் ஒரு பெரியவர் அப்படின்னு சொல்லி அந்த அறியாத வயசு புரியாத மனசு, இப்படி ஒவ்வொரு பாட்டையும் இப்படி தான் டிசைன் பண்ணுறோம். ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சது ஃபோக் சாங்கும் வெஸ்டர்னும் தான் ரொம்ப பிடிக்கும். இப்போது உதாரணத்துக்கு சொல்லணும்னா எனக்கு இந்த சவுண்டாக வந்து இப்போது இது இருக்கு இல்லையா, ஜெயிலரில் இருக்கு இல்லையா, அலப்புற கிளப்புறோம், இந்த சவுண்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனால் இப்போ என் படத்தில் இருக்குமான்னா இருக்காது. அப்போ ஃபோக் எனக்கு பிடிக்கும். அப்போ ஃபோக் எனக்கு பிடிக்கும். ஃபோக்கு வைக்கிறதுக்கு மௌனம் பேசியதுலேயும் ராமுலையும் இடமே இல்லை. பருத்தி வீரனில் கிடச்சிச்சு விட்டுருவேனா நான் அந்த ஃபோக்குக்குள்ளே அந்த ரூட்டை பிடிச்சி எடுத்துட்டு.
அப்போ வெஸ்டர்ன் பிடிக்கும். வெஸ்டர்ன் ஒரே ஒரு சாய்ஸ் கிடச்சது ராமில் அந்த பூம் பூம் சக்கலக்கன்னு அந்த பேஸ்கெட் பால் கிரவுண்டு சாங்கு அதில் பிடிச்சிக்கிட்டேன் நான். அப்போ எனக்கு எங்கே கிடைக்கும் போதோ நான் அந்த இடத்த விடுவேன். ஆனால் அதுதான் செய்வேனான்னா செய்ய மாட்டேன். மெலடி போவேன். இப்போ சந்தனத்தேவன் எடுத்துக்கிட்டிங்கன்னா மெலடி தான் போட்டிருக்கேன். இப்போ இதில் ஒரு பேத்தாஸ் ஒன்று பண்ணியிருக்கேன், இறைவன் மிகப்பெரியவனில். இதில் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் சாங் இருக்குது. ஃபோக்கும் இல்லை, வெஸ்டர்னும் இல்லை. ஓகே சார், ஆக்சுவலி நாங்கள் பேசுகிறப்போ தெரியுது நல்ல ஒரு மியூசிக் நாலேஜ் உங்களுக்கு இன்ஃபேக்ட் இருக்குது. அப்படிலாம் ஒன்று நிஜமாவே நல்ல உங்களுக்கு அதில் ஞானம் இருந்தனால தான் நீங்கள் இப்போது காதல் பாட்டை ஒன்று கொடுக்குறாங்க யுவன், அதை நீங்கள் வந்து அம்மா பாட்டை மாற்றுங்க, அதுக்கேற்ற மாதிரி வரிகள் கொடுக்குறேன் அப்படின்னு நீங்கள் ஒரு கம்போஸ் பண்ணி இன்றைக்கி ஒன்று பண்ணியிருக்கீங்கல்ல சார், அதோடைய விதை ஒன்று போட்டிருக்கீங்கல்ல, அது கண்டிப்பாக நாலேஜ் தான் வரும் நம்புறேன். நாலேஜ்லாம் சொல்லாங்க, ஏதோ ஒரு இசை ஞானம் கொஞ்சம் இருக்குது சார் உங்களுக்கு, அது நீங்கள் டினை பண்ணிக்கலனால அதான் உண்மை. உடனே சரிகம பதனிலாம் பாட சொல்லிடாதீங்க. இல்லை சரிகம பதனி பாட சொல்ல மாட்டேன். நீங்கள் ஒரு வரி பாடப்போ ரொம்ப நல்லா இருந்துச்சு கேட்குறதுக்கு. ஏதாவது ஒரு பாட்டு நான் அடிக்கடி இந்த பாட்டு நான் கேட்பேன், மனசுக்குள்ளே இந்த பாட்டு ஓடும் அப்படின்னு ஏதாவது ஒரு பாட்டு இருக்கா சார்? எவ்வளோ பாட்டு இருக்குது. பாடல்கள் வந்து ராஜா சாருடைய பாடல்கள் ரொம்ப பிடிச்ச என்றைக்குமே வந்து இது என் மனசில் விட்டு நீங்காத ஒரு ஸ்பெஷல் சாங் அப்படின்னு இளையராஜா சாரோட ஒரு பாட்டுனா அது என்ன சார் பாட்டு? அப்படி இளையராஜா சாங்க ஒரு ராஜா சாருடைய ஒரு பாட்டுன்னு சொல்லி நிறுத்துவதில் எனக்கு உடன்பாடு கிடையாது. அப்போ மற்ற பாட்டுகள்லாம் அந்த தன்மை இல்லை சார். நான் வந்து ஒரு பாடல் உங்களை பாட கேட்கலான்னு நினச்சேன் சார். பாடுற அளவுக்குலாம் இல்லை, நான் அவ்வளோ தகுதி. நீங்கள் ஒரு லைன் பாடினீங்கல்ல, அண்ணன் என்ன தம்பி என்ன, அது ரொம்ப அழகாக இருந்துச்சு, அதனால நான் வந்து அது இல்லை. ராஜா சார் பாட்டு எனக்கு எல்லா பாட்டுமே பிடிக்கும். அதில் நான் அதிகமாக வந்து அம்மாவை எனக்கு பிடிக்குன்றதுனால நான் எனக்குள்ளே அல்லது நண்பர்கள்ட்ட உட்காந்து பேசும் பொழுது நான் பாடுற பாட்டு இந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும். திட்டி திட்டி பேசினாலும் வட்டியில் சோறு வைப்பா, ஒட்டி போன உடம்புனாலும் உசுர விட்டு பாசம் வைப்பா, தின்ன வாயில் திட்டினாலும் என்ன அவ வெறுத்ததில்லை, கந்த துணி கட்டினாலும் கண்கலங்கி பார்த்ததில்லை, பொண்ணை கேட்கும் வாயில் சேலை கேட்ட ஆத்தா, நூலை கூட நானும் உனக்கு வாங்கி தந்ததில்லை அடியாத்தா, பொண்ணை போல ஆத்தா. அது ரொம்ப பிடிக்கும் எனக்கு. இதில் ஆக்சுவலி ரொம்ப இமோஷன்ஸ் எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சு, அதுதான் வந்து எனக்கு ஃபீல் ஆனிச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு சார் உங்களுடைய குரலில். அது அது அந்த 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 இடம் அந்த சரணத்திலிருந்து மாறுற இடம் இருக்கு இல்லையா, அது ரொம்ப எக்ஸ்ட்ரானரி. இது வந்து ஒரு பெரிய ஹீரோவுக்கு போட்ட பாட்டு இல்லை, ராமராஜன் சாருடைய படத்தில் வர்றது. அங்கேருந்து பொண்ணை போல ஆத்தா என்ன பெத்து போட்டா, என்ன பெத்த ஆத்தா கண்ணீரத்தான் பார்த்தா, சொல்லி சொல்லி ஆறாது சொன்னா துயர் தீராது. அது எப்போ கேட்டாலும் எனக்கு வந்து இது மாதிரி நிறைய ராஜா சாருடைய சாங்கில் எனக்கு பிடிக்கும். பல்லவியிலேருந்து பாட மாட்டேன், சரணத்திலேருந்து தான் பாடுவேன். பல்லவி தொடங்கவே மாட்டேன் நான். சரணம் போய் பல்லவி வர்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவருடைய பாட்டில். நல்லா இருக்குது. ஆக்சுவலி இந்த கான்வர்சேஷனே ரொம்ப ஹார்ட் ஃபெல்ட்டாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு நான் அடித்து சொல்லுவேன், அமீர் சாரை இந்த மாதிரி ஒரு ஷேடில் நீங்கள் எந்த இடத்துலையும் பார்த்துருக்க முடியாதுப்பா அப்படின்னு நான் சொல்லுவேன். தேங்க்ஸ். செமையாக இருக்குது ஆக்சுவலி. யா, அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து அமீர் சார்கிட்ட என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, த பாயிண்ட் ஆஃப் நாட் லெட்டிங் ஆர் குவிட்டிங் திங்ஸ். இதை நான் வந்து குவிட் பண்ணவே மாட்டேன் அப்படின்றத உங்ககிட்ட நம்ம வந்து கண்டிப்பாக எடுத்துக்கலாம். லைஃப்பில் வந்து நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருந்தாலும் ஒரு விஷயம் நம்பிக்கையோடு நீங்கள் ஹோல்ட் பண்ணிகிட்டே இருக்கீங்க. ஸோ அந்த மாதிரி குவிட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிறது இந்த குட் ஆஸ்பெக்ட் சொல்கிறேன் சார். கிவ் அப் பண்ணுறது அதான் புரிஞ்சிருச்சு நீங்கள் என்ன கேட்குறீங்கன்னு. அதை எதை சொல்கிறதுன்னு. இப்போ இறை நம்பிக்கையே என்கிட்ட இருந்து வெளியே போகாது, போக விடாமல் பார்த்துக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. ஏன்னா என்னை விட்டு போகாதுன்னு சொல்கிறதே அது வந்து ஒரு திமிருடைய உச்சம்தான். போக விடாமல் பார்த்துக்கிறணும்னு சொல்கிறது தான் அதுக்குள்ளே இருக்கிறது. என்னை யாரும் வழிகெடுத்துடவே முடியாது, நான் எவ்வளோ பெரிய கடவுள் பக்தன் தெரியுமா அப்படின்னு சொல்கிறதே ஒரு இறை மறுப்பான வார்த்தை தான். என்னை கடைசி வரைக்கும் இறை நம்பிக்கையால் நான் வச்சிடுறா இறைவான்னு கேட்குறது தான் இறை நம்பிக்கையானது. அதனால் அதை அப்படி சொல்லவே முடியாது. அப்போது எதை எடுத்துக்கலான்னா, இன்றைக்கி என் பொண்ணு என்கிட்ட சொன்னதுன்னு சொன்னேன் பாருங்கள், நீங்கள் சொல்லுவீங்க ஆனால் செய்ய மாட்டீங்கன்னு. நான் இவ்வளவு
சரி இனிமேல் இவங்களெல்லாம் சந்திக்க வேணாம், நம்ம பாட்டு நம்ம வேலை உண்டுன்னு போகலான்னு இருந்தால் கூட நாளைக்கு யாராவது ஒரு பிரச்சனைன்னு வந்து நின்னா என்னால் தவிர்க்க முடியாது. என்னை அறியாமல் நான் போயிடுவேன் நான். அது என்னுடைய பலகீனம். அது பலகீனம்லாம் கிடையாது சார். அது வந்து அதுதான் அந்த கொஞ்சோண்டு இருக்கிற ஹியூமனிட்டி அப்படின்னு நான் நம்புகிறேன். உலகத்தில் வந்து எல்லாரும் நல்ல விஷயங்கள் செய்கிறாங்களான்னு கேட்டால் கிடையாது. ஒவ்வொருத்தவங்ககிட்டையும் இருக்கிற நான் வந்து இதை ஏன் சொல்லுவேன்னா, என்கிட்ட நிறைய பேர் கேட்பாங்க, என்னுடைய வீட்டில் கேட்பாங்க. ஒரு சம்பவத்தை சொல்கிறேன் பாருங்களேன். நான் லேர்ன் பண்ணுறேன்னு சொல்கிறேன் இல்லையா, இந்த லக்ஷ்மண் சுருதி கிட்ட ஆஃபீஸு, அப்போ சத்யா கார்டன் ஆஃபீஸ் இருக்கும்போது லக்ஷ்மண் சுருதி தாண்டி தான் போவேன். ஒவ்வொருத்தரும் எனக்கு ஒரு பாடம் நடத்துகிறாங்க. ஒரு பிச்சைக்காரன் எனக்கு ஒரு பாடம் நடத்துகிறான். பிச்சைக்காரன்ட்டு என்ன கற்றுக்க முடியும்? நீங்கள் ஒருத்தன் ஒரு பாடம் எனக்கு கற்றுக் கொடுத்துட்டு போகிறான். நம்ம என்ன பண்ணுவோம் பிச்சை போடுறதுனா? சொல்லுங்கள். நீங்கள் பிச்சை போகிறீங்க, இப்போ வண்டியில் 2 வீலரில் போகிறீங்க, காரில் போகிறீங்க, ரோட்டில் பிச்சை கேட்குறேன், என்ன எவ்வளோ எடுத்து கொடுப்பீங்க? 10 ரூபா 10 ரூபா கொடுப்பீங்க. சிலர் சில்லறை கொடுப்பாங்க, கொஞ்சம் கூடுதலாக இருக்கவர் ஒரு 50 ரூபா கொடுப்பார். இப்போ நான் எப்பொழுதுமே ஒரு 50 ரூபா 100 ரூபா வரைக்கும் வச்சுருப்பேன் என் காரில். ஒரு அவுட்லேண்டர் கார் வச்சுருந்தேன். அந்த காரில் எப்போவுமே 50 ரூபா 100 ரூபாயை சில்லறை எல்லாம் போட்டு வச்சுருப்பேன். யார் வந்து கேட்டாலும் 10 ரூபாய்க்கு கொடுத்து என்ன செய்ய, ஒரு 2 இட்லி கூட வாங்க முடியாது. காலகட்டம் மாறிக்கிட்டே இருக்குது. இதில் 2 ரூபா பர்ஸ்லேருந்து எடுத்து கொடுக்குறவங்க அவங்க வேறு. 10 ரூபாய் கொடுத்தா என்ன பண்ண முடியும்? ஒன்று சாப்பாடு வாங்கி கொடுத்துரும். உனக்கு என்ன பசின்னு கேட்குற, அந்த கடையில் சாப்பாடு வாங்கி தரேன் கொடுத்துரும். அது 20 ரூபாயாக இருக்கலாம், 25 ரூபாயாக இருக்கலாம், கொடுத்துடலாம். அது ஒரு வேலையை அவனுக்கு பசியாற்றும். இந்த 10 ரூபாய் வச்சு என்ன செய்வாங்க? 5 ரூபாய் சில்லறையை தேடி கொடுப்பதால் நீ 10 பேர்த்திட்ட வாங்கி போய் உன்னுடைய பசியை ஆற்றிக்கன்னு சொல்கிறது என்ன கருணை? அது கருணை கிடையாது. நீ செஞ்ச பாவங்களை கழிக்கிறதுக்கு ஒரு 2 ரூபாய் தூக்கி அவன் கையில் கொடுக்குற. நான் அப்படி தான் பார்க்குறேன். நான் உண்மையில் அவனை பசி ஆற்றுறது உன் நோக்கம் கிடையாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்போது ஒரு முறை வந்து லக்ஷ்மண் சுருதியில் நின்றுட்டுருக்கேன், சிக்னல்லாம் அங்கே தெரியும் உங்களுக்கு. அங்கே உண்மையான பிச்சைக்காரர்களை விட பிழைப்புவாத பிச்சைக்காரர்கள் லக்ஷ்மண் சுருதி ஏரியாவில் நிறைய இருப்பாங்க. நீங்கள் போய் பார்த்தீங்களாகும். உருவாக்கப்படுகிற பிச்சைக்காரர்கள் காலையில் வந்து ஒரு இடத்துல அசம்பிள் ஆகி ஒரு குழந்தைய கையில் கொடுத்து இந்த கையில் அப்படி கட்டி கட்டுகள்லாம் போட்டுக்கிட்டு இந்த பிதா நான்கடவுளில் வர்றது மாதிரி அது ஒரு பிழைப்பு. அது அப்படியே போய் குடும்பமாக வந்து அந்த சிக்னலில் கரெக்டாக பார்த்தீங்கன்னாக்கும் ஒரு நாளைக்கு இவ்வளோ சம்பாரிச்சிட்டு போவாங்க. அந்த பிச்சைக்காரங்க கிடையாது. உண்மையிலேயே இயலாமல் வயசாகி தன்னுடைய உடை அழுக்காகவும் நடை தளர்ந்தும் ஒரு பிச்சைக்காரன் வந்து நிற்கிறார், என்கிட்ட நிற்கிறார். கண்ணாடி தட்டுறாரு, சிக்னலில் நிற்கிறேன், காசு கேட்குறாரு. எனக்கு தெரிஞ்சிருச்சு இவர் வந்து உண்மையிலே வறுமை கோட்டு கீழே இருக்கார். அவருடைய பல் கண் சுருங்கி இருக்குது, ரொம்ப எல்லாமே அவர் ரொம்ப முடியாத ஒரு கண்டிஷன் இருக்கார். தேடுறேன், நல்லா கவனிக்கணும். இப்படி இந்த 50 ரூபா 100 ரூபாயை தேடுறேன். அன்னைக்குன்னு வண்டிக்குள்ளே இல்லை. நல்லா புரியுதா உங்களுக்கு? இப்படி தேடி பார்க்குறேன். ஒரு 50 ரூபாய் காணா, 100 ரூபாய் காணா, இதுக்குள்ளே இருக்கான்னு அப்படின்னு பாக்கெட்டில் அப்படின்னு கையை விட்டு எடுக்கிறேன். வெறும் 500 ரூபாயாக வருது. அன்றைக்கி நான் வச்சுருந்தது 500 ரூபா தாட்கள். 500 ரூபாய் எடுத்து இப்படி பார்க்குறேன். அவர் பார்த்துட்டார் நான் தேடிக்கிட்டே இருக்கிறத. திரும்ப தட்டி அவர் என்னை பார்த்து, இல்லையா பரவாயில்ல அப்படின்ட்டு போயிட்டார். இப்போது சிக்னல் போட்டாச்சு, வண்டியை எடுத்துட்டேன் நான். இப்போ எனக்கு ஒரு கேள்வி, ஒருவனுடைய வறுமைக்கு பணம் கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டோம். இப்போ 500 ரூபாயை கொடுத்தா என்ன தப்பு? இது கேள்வி மண்டைக்குள்ளே வந்துருச்சு இந்த கேள்வி. இப்போது இந்த 500 ரூபாய் இல்லாமல் கண்ணாடிக்கு அந்த பக்கம் நின்று கேட்டவன் பிச்சைக்காரனா, ஏசி காருக்குள்ளே உட்காந்துட்டு வச்சுட்டு கொடுக்காமல் இருந்தால் நான் பிச்சைக்காரனா அப்படின்ற கேள்வி எனக்கு வந்துருச்சு சிக்னலை தாண்டணுன்னு. இப்போ யார் பிச்சைக்காரன் 2 பேர்த்தில்? நீங்கள் சொல்லுங்கள், யார் பிச்சைக்காரன்? இந்த ஒரு ஆஸ்பெக்டில் நீங்கள் யோசிச்சிருக்கீங்க. நான் தான் பிச்சைக்காரன். என்கிட்ட 4 500 இருந்துச்சுல, 10 500 இருந்துச்சுல. ஒரு ஹோட்டலுக்கு போனால் டிப்ஸ் எடுத்து கொடுப்போம்ல, ஒரு ரெசிடென்சிக்கு போனோம்னா கொடுப்போம்ல, ஜிஆர்டிக்கு போனால் ஹயாத்துக்கு போனால் கொடுப்போம்ல, அங்கே மட்டும் கௌரவமாக கொடுக்குறோம்ல. அந்த கௌரவம் அந்த கண்ணியத்தையே இவனுக்கு கொடுக்கக்கூடாது. அப்போ நம்மளே தரம் பிரித்து வச்சுருக்கோம். இவருக்கு 2 ரூபா, இவருக்கு 10 ரூபா, இவருக்கு 5 ரூபா, இவருக்கு அதிகபட்சம் 50 ரூபான்னு. உண்மையாக சேர வேண்டிய 500 ரூபா இவனுக்கு தானே சேரணும். ஆனால் அந்த சிக்னலை தாண்டி போயிட்டேன், என்னால் வர முடியலை. ஏன்னா அந்த இடம் உங்களுக்கு தெரியும், அது வர முடியாது. வண்டியை ஒரு ஓரமாக நிப்பாட்டிட்டு திருப்பி தேடி வரேன் அவரை, பார்த்து கொடுத்துருவோன்னு. பட் ஆனால் மிஸ் ஆகி போச்சு. ஆனாலும் அந்த பாடம் மட்டும் என் மைண்டை விட்டு மிஸ் ஆகலை. அது எப்படி போகும்? அது
சார் உங்களுடைய பார்வை சினிமாவை பார்த்த பார்வை மட்டும் கிடையாது, வாழ்க்கையிலேயும் இன் ஜென்ரல் ரொம்ப வேறுபட்டதாக இருக்குது. அண்ட் இன்ஃபேக்ட் அ மேன் ஆஃப் வேல்யூஸாக தான் நான் உங்களை பார்க்குறேன். வெளியில் என்ன வேணால் சொல்லட்டும், இந்த ஒரு மணி நேர உரையாடலில் அவ்வளோ இன்பில்ட் குவாலிட்டிஸ், அவ்வளோ நல்ல விஷயங்கள், அவ்வளோ நல்ல வேல்யூஸ் உள்ள ஒரு பர்சனாக இருக்கிறீங்க. இன்னும் நிறைய சக்ஸஸ் கண்டிப்பாக உங்களை தேடி வரும் அப்படின்றது மட்டும்தான் எனக்கு இந்த இடத்துல சொல்லணும்னு தோணுது. நல்லவங்களுக்கு நல்லதாக நடக்குமா அப்படின்னு எனக்கு தெரியல. இப்போ நீங்கள் சொன்னதுக்கும் பதில் இருக்குது. எஸ், சக்ஸஸை வச்சு என்ன செய்ய? சக்ஸஸ் சார், இப்போது ஒரு மனிதனுக்கு தேவை நிம்மதி, வெற்றி கிடையாது. சரி, இன்னும் நிறைய நிம்மதி உங்களை தேடி வரும், பீஸ்ஃபுல்லான லைஃப் உங்களுக்கு வரும் அப்படின்றது மட்டும் விஷ் பண்ணிக்கிறேன் சார். ரொம்ப தேங்க்ஸ். யா, ஏன்னா வெற்றியை நோக்கி நீங்கள் ஓடிக்கிட்டே இருந்தீங்கன்னா வெற்றிக்கு எண்டே கிடையாது. கண்டிப்பாக அதுக்கு எண்டே கிடையாது. அடுத்து 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 கொண்டாடிட்டு நீங்கள் வந்து டெண்டுல்கரை கொண்டாடிட்டீங்க, கடவுளின் குழந்தைன்னு சொல்லிட்டீங்க. கடவுளின் குழந்தை இன்றைக்கி விளையாட விட்றீங்களா? விளையாட விடணுமா இல்லையா? அவர் தூக்கி வெளியே ஓரமாக வச்சிட்டிங்கல்ல, அப்போ வெற்றி எப்போவுமே உங்களுக்கு சந்தோஷத்தை தராது. நீங்கள் டெண்டுல்கருக்கு போய் கேளுங்க இன்றைக்கி என்னவா இருக்காருன்னு. நீங்கள் அடைஞ்ச வெற்றியில் நிம்மதியாக இருக்கீங்களான்னு கேளுங்க, அவர் என்னவா சொல்லியிருப்பார். அவருடைய டியூட்டி என்ன, காலையில் எழுந்திரிச்சு என்ன பண்ணுவார்? நீ எத்தனை வருஷம் ஆச்சு அவர் விளாண்டு? அவருடைய இது என்ன, கிரிக்கெட் தானே. அந்த கிரவுண்டில் பல லட்சக்கணக்கான பல ஆயிரக்கணக்கான மக்களுக்கு நடுவில் விளாட்றது தானே. நீங்கள் விளையாட விட மாட்டேன்றியே. ஸோ அப்போ அந்த வெற்றி சக்ஸஸ், அந்த வெற்றியை அவருக்கு அந்த இடத்த கொடுக்கலன்றேன். அது ஒரு ஏஜ் வந்தோடனே தள்ளிடுவாங்க. அப்போ வெற்றி இல்லை, சந்தோஷம், நிம்மதி தான் சந்தோஷம். அது நீங்கள் எதை வச்சு ரிசீவ் பண்ணி வச்சுக்கிறீங்கன்றதுல இருக்குது. நிறைய பேருக்கு நிறைய டேக்அவேஸ் இருக்கும் இந்த ஒரு ஃபுல் கான்வர்சேஷனில். தேங்க்யூ ஸோ மச் சார், நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணதுக்கு. இட் வாஸ் லவ்லி டாக்கிங் டு யூ. தேங்க்யூ. நன்றி.